तं सर्वदा श्रीमद्देशिकपादेभ्यः सशक्तिभ्यो नमो नमः। सदा शिष्टात्मचिद्व्यक्तिः कारणेभ्यो नमो नमः। ॐ पादेनाक्रम्य भूतं तदुपरि कुणितं पादमेकं निधाय व्याकुर्वन् सर्वशब्दान् निजकटकमही पाकभाजामृहीणां व्यालं व्याख्यानमुद्रां हुतवः कलिकां पुस्तकं हस्तपद्मैः बिभ्रद्दोर्भिश्चतुर्भिः स्फुरतु मम गुरु दक्षिणामूर्तिरीशः। केयूरकुण्डलकिरीटविभूषिताङ्गं हस्तोत्पलं तटिधरं धृतराजवेषं रुद्राक्षरुद्रजपभूतिललाटभाजं ध्यायेत्त्रिभङ्गशिवसुन्दरमूर्तिरूपं नमस्वेताभिधानाय नानागमविधाजने कैवल्यकल्पतरवे कल्याणगुरवे नमः। திருச்சிற்றம்பலம். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார்குழலால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை காலகாலனை கம்பன் எம்மானை காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே காணக்கண் அடியேன் பெற்றவாறே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள்லாம் தன்னுடைய வீட்டில் நிகழக்கூடிய ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகள் எப்படியெல்லாம் நடக்குமோ 10 வருடமாக நம்மளும் ஒரு வருடம் தவறாமல் காமேச பெருமானுடைய பிரசாதத்தோடு வர்றது வழக்கம். வருடம் பார்க்கும் பொழுதும் எப்படி ஒரு வீட்டில் காது குத்து, கல்யாணம், சீமந்தம் இதெல்லாம் நடக்குமோ அதுபோல் இந்த சுவாமிக்காக இந்த மாதிரி தன்னுடைய இல்ல விழா மாதிரி அனைத்து அடியார்களும் ஒன்று கூடி இப்படி பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே இறையருள். இந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தானே இது நடக்கும். அப்போது நம்ம பகுதியில் இந்த மாதிரி நல்ல ஆன்மாக்களை பார்க்கக்கூடிய பேர் நான் நித்தமும் வழிபாடு செய்யக்கூடிய சிவகாம சுந்தரி அம்பாசநாத ஸ்ரீ காமேச பெருமானுடைய அனுகிரகம். தலைப்பு ஆர்வம் மிகு அன்பு. இப்போ பாலாண்ணா அன்புக்காகத்தான் எல்லோரும் வந்திருக்கோம் இல்லையா? பாலாண்ணாவனுடைய அரவணைப்பு, அவருடைய அன்புக்காக எத்தனை பேர் வந்திருக்கோம். ஆனால் அவரை பார்த்தா யாராவது அன்பாக பேசுவார்னு சொல்லுவாங்களா? அதுபோல் தான் நான் வெள்ளூர் கோயிலில் வந்து கேட்டு பாருங்கள், ஒரு அன்பாக பேசுவாரான்னு. ஏன்னா யார் ஒழுங்குபடுத்துகிறானோ அவன் அன்பாக பேசுனா கேட்க முடியாது. இப்படி தான் இருக்கணும்னா இப்படி இருங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்படி இருங்க அப்படின்னா தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நடந்த நிகழ்வு, நினைவு பரிசு கொடுத்தாங்க, வாங்கிட்டு போங்க, வா அடுத்து. வாரியார் சுவாமி சொல்லுவார், தர்மம் யார் பண்ணுறானோ அவனுக்கு கோபம் கூடவே இருக்குமா. அன்னதானம் நடந்துட்டுருக்கு, ஒரு 100 பேர் லைனில் நிற்கிறாங்க, அழகாக வயிறார கொடுத்துட்டுருக்கோம். கொடுத்துட்டு வாங்கினவங்க நிறைய பேர் அங்கே நிற்கும் போது ஒரு 5 தடவை, ஒரு 2வது தடவை வாங்குறான், 3வது தடவை வாங்குறான், சரி போகிறான்னா 5வது தடவை வரும்பொழுது கோபமாகிடுவான். ஏன்னா இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க, நீ நடுவில் வந்து வாங்கிட்டு போறியன்ற மாதிரி இல்லையா? அப்போது எங்கே தர்மமும் நேர்மையும் இருக்கோ அங்கே கோபமும் இருக்கும், அன்பும் இருக்கும். அதனால தான் சுவாமி இந்த மாதிரி நபர்களையாக சேர்த்து வச்சுருக்கார் போல் இல்லையா?
இப்போது சுவாமி ஓம் நமோ பகவதே ருத்ராஜ, ருத்ரன்னு ஒரு பேர் உண்டு இல்லையா? ஓம் நமோ பகவதே ருத்ராஜா அப்படின்னா ரௌத்ரம் திராஜதேத்தி ருத்ரா, சிவபெருமானுடைய கோபத்திற்கு முதல் வணக்கம்னா. நம்ம மூர்த்தி என்ன மூர்த்தி? சம்ஹார மூர்த்தி. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம். சிவபெருமான் பாபத்தை போக்குபவன். பாகத்தை போக்கும் பொழுது அவர் சிரிச்சுட்டே புஷ்பத்தினால் போக்க முடியாது, நெருப்புனால தான் பாபத்தை போக்க முடியும் இல்லையா? தில்லை தலம் ஒன்று இருக்கத்தாம், அங்கே சென்றவருக்கு ஜனன மிரண பிணியை கருக்குதாம் பாரு. பிணியை கருக்கணும்னா என்ன பண்ணணும்? நெருப்புனால சுட்டாதான் கருக்கும். அன்பால் புஷ்பத்தினால் தடவினார்னா கருக்க முடியாது. ஜனன மரண பிரி. அப்போது சுவாமி எப்போதும் எப்படி இருக்கார்? அருணாச்சலேஸ்வரர். அருணம்னா நெருப்பு, அருணாச்சலேஸ்வரரா. அப்போ அசைவில்லாமல் நெருப்பு ரூபமாக இருக்கக்கூடியவர் தான் அருணாச்சலேஸ்வரர். ஆனால் அவர் தான் அன்புக்கே பிறப்பிடமாக திகழக்கூடியவர் இல்லையா? அன்பும் சிவமும் இரண்பெண் அறிவிலார்ன்றான். இப்போ அன்பாக இருக்கிறதும் அவர் தான், நெருப்பாக இருக்கிறதும் அவர் தான். நம்ம அந்த நெருப்பை தீபமாக்கிக்கிறதும் சூடு வச்சுக்கிறதும் நம்முடைய நடைமுறையில் இருக்குது இல்லையா? சரி, இத்தனை அடியார்கள் இருக்காங்க, நான் அந்த தலைப்பு கொடுத்து பேசுகிறது. எப்போதும் நம்ம காமேச பெருமான் ஆலயத்தில் அடியார்கள்ட்ட எப்படி மைக்கு இல்லாமல் பேசுவோமோ அது போல தான் இப்பயும் பேச போகிறோம். இந்த இது மேடை நீங்கள்லாம் வந்து கேட்க வந்திருக்கீங்க, அதெல்லாம் இல்லை. நம்ம எல்லாரும் சிவபக்தர், சிவபெருமானை வழிபடக்கூடிய உள்ளங்கள், அந்த ஆன்மாக்கள். இப்போது இந்த சீவனை சிவமாக்குதல் தானே சைவ சமயத்தினுடைய கரு. எது? இந்த ஜீவன் சிவமாகணும். சிவமாகணும்னா உடனே என்ன ஜோதி ரூபமாக போய் அடியார்கள் மாதிரி எல்லாம் போய் நம்மளும் ஜோதி ரூபமாக கலந்துடணுமா? அதெல்லாம் அவருக்கு தெரியும்யா. நம்மளை என்ன ஆக்கணும்னு அவருக்கு தெரியும். நம்ம போய் என்ன ஜோதி ரூபமாக ஆக்கிடணும், இந்த சரீரத்தில் ஊன் உடல் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்துமனேன்னு அவர் யானையெல்லாம் அனுப்பணும்லாம் எதிர்பார்க்கப்படாது. நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை. அவருடைய நினைவு நம்ம மனசில் இருந்துகிட்டு இருந்தால் போகிறோம் இல்லையா? அது இருந்தால் சுவாமி என்னவா நம்மளை பண்ணணும்னு நினைக்கிறாரோ பண்ணட்டும், வா பார்த்துக்கலான்னு நம்ம ரெடியாக இருக்கணும். அதுதான் திருநீற்றினுடைய மகிமை என்ன? விபூதி பூசியாச்சுன்னா அந்த வைராக்கியங்கிறது இருக்கணும். விபூதி பூசுறவனுக்கு வைராக்கியம் வரணும். வைராக்கியேனச்ச சந்தனேன வசுபிஹி புஷ்பைரஹிம்சாதிபிகின்னு ஆகம வாக்கியம். சந்தனம் என்ன அழகு பொருளா? சந்தனம் வாசனைக்காக பூசிக்கிறோமா? சந்தனம் வந்து சிவபூஜை பண்ணி சந்தனம் எவன் ஒருத்தன் இட்டுக்கிறானோ அவனுக்கு என்ன வருமா? வைராக்கியம் வருமா? இப்போ வைராக்கியம்னு ஒன்று இருந்ததுன்னா அது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிச்சிடும். துரோகத்தை முதல்ல இந்த வாழ்க்கையில் வாழணும்னா எதிரியெல்லாம் தாராளமாக வாடா பார்த்துக்கலாங்களா, துரோகியை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம். அப்போ இந்த வைராக்கியம் இருந்தால் அதெல்லாம் சர்வ சாதாரணமாக நம்ம சமாளிச்சுங்க. புஷ்பைஹி அஹிம்சாதிபிகி. சிவபூஜை பண்ணால் ஒரு வில்வபத்திரமோ புஷ்பமோ சிரசில் இருக்கணும். பெண்களாக இருந்தால் நீங்கள் கூந்தல் வச்சுங்க. இப்போ ஆண்கள்னால் கர்ணத்துலையோ அல்லது சிக்கையிலையோ இந்த சிவபூஜை நிர்மால்யம் எப்போதும் நம்ம கூட இருக்கணும். அதனால தான் விபூதி பூசின்றே இருக்கிறது. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கள் கடைஞ்சு ஆளால் வந்துடுத்து. ஆளால் வந்து புகைப்பட்ட உடனே மகாவிஷ்ணு அதுக்கு முன்னாடி சுவாமி மாதிரியே நிரம்பவலம் நிரம்பவலம்பார் வாரியார் பெருமான். இப்போ ஃபோட்டோவிலெல்லாம் சுவாமி வந்து பரமேஸ்வரனை நீல வர்ணத்தில் போட்டுருக்கான். அதெல்லாம் மகா பாப்பம், மகா தப்பு. அவர் எப்போ கண்டம் மட்டும்தான் திருநீல கண்டம், உடம்பு பொன்னார் மேனியனவர், அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தவர் தான் மகாவிஷ்ணுவும். அந்த ஆளாளத்தினுடைய புகைப்பட்ட உடனே அவர் நிறம் மாறிவிட்டார், நீலமேக கண்ணனாக மாறிவிட்டார் இல்லையா? தேவர்களெல்லாம் ஓடிவிட்டான். சுந்தரமூர்த்தியை நம்பி ஆரூரர் இங்கே பூலோகத்தில், அங்கே தான் சுந்தரமூர்த்தி எம்பெருமான் இல்லையா? ஆனால் சுந்தரன்னு சொன்னால் தான் அடியார்களுக்கே தெரியுது. நம்பியாரூரர்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க இல்லையா? நம்பியாரூரர் தான் பூலோகத்தில் பேர், மேலே தான் சுந்தரமூர்த்தி எம்பெருமான். அப்போது கைலாயத்தில் சுவாமி கூப்பிட்டாரான் அணுக்க தொண்டர். எப்படி தொண்டர்? அணுக்க தொண்டர். இப்போ நான்லாம் யார்? மாதுருபாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் குலத்தில் பிறந்திருக்கேன் இல்லையா? இப்போது அந்த மனுஷ ஜென்மா எடுக்கிறதே எதற்காக? பரோபகாரம் இதம் சரீரம். இந்த சரீரம் நமக்கு வாச்சிருக்கே, கூண் குருடு சிவடுலாம் இல்லாமல் இந்த சரீரத்தை நல்லபடியாக சுவாமி கொடுத்துருக்கார். அப்படின்னா எதற்காகடான்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இந்த சரீரமே கொடுத்துருக்காரான். இப்போது ஏனைய உயிரினங்கள் எல்லாம் பிறக்கும், இனத்தை அபிவிருத்தி பண்ணும், சாப்பிடும், தன்னுடைய உடம்பு வளர்க்கும், ஒரு நாள் நேரம் வந்தால் அது போய் சேர்ந்துடும். ஆனால் மனுஷ ஜென்மாவில் மட்டும்தான் நம்மளும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடிய ஜென்மம். இன்னொன்று, இந்த மனுஷ ஜென்மாவில் மட்டும்தான் பசி, தூக்கம், அனுஷ்டானம் எல்லாமே கிடைக்கும். இப்போ தேவர்கள்லாம் இருக்கான், விஷ்ணு இருக்கார், பிரம்மா இருக்கார். தேவெல்லாம் இது விஷ்ணு பூஜை பண்ண ஸ்தலம், இது மகாலட்சுமி பூஜை பண்ண ஸ்தலம், பிரம்மா பூஜை பண்ண ஸ்தலம், இந்திரன் பூஜை பண்ண. ஏன் அவனுக்கெல்லாம் அவன் ஊர் இல்லையா? அங்கேயே பூஜை பண்ண வேண்டியதானடா, எங்கள் ஊருக்கு எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு கேட்கணும்னா நம்ம பூலோகத்துக்கு எதுக்கு வர்ற, நீ அங்கேயே இருக்கலாமன்னா
அவெல்லாம் தான் அமிர்தம் கிடச்சிடுது. அமிர்தத்தை என்ன சொல்கிறார் சுவாமி? சுந்தரமூர்த்தி எம்பெருமானை கூப்பிட்டு அந்த ஆளாளத்தை எடுத்துகிட்டு வாங்குறார். நாவல் பழம் மாதிரி எடுத்துகிட்டு போனாராம் சுவாமி கையில். ஏன் அப்படின்னா அந்த வைராக்கியம் அவருக்கு இருக்குது. போடா சுவாமி சொல்லியிருக்காரு. அவன் புகை போட்டோன்னே ஒரு ஆள் கருப்பாக போட்டார். அவரும் காப்பாற்றுற கடவுள் மகாவிஷ்ணு, ஆனால் கருப்பாக போயிடுத்து. ஆனால் இவர் என்ன பண்ணுறார்? திருநீரை பூசிட்டு சிவாதிரமன் அதை எடுத்தார். அப்படியே அழகாக உருட்டி நாவல் பழம் மாதிரி இப்படி சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்தாராம். அப்போ எது கொடுத்ததுன்னா அந்த வைராக்கியம் கொடுத்தது, சகலீகரணம் கொடுத்தது. சிவ பூஜையெல்லாம் சமய தீட்சை வாங்கின்னு இருக்கீங்களா? சகலீகரணம்னா என்னன்னு தெரியுமா? சகலமும் சுவாமியாக மாறுறது, அதெல்லாம் சகலீகரணம் இல்லையா? அப்போது அவர் கரண்யாசம் அங்கன்யாசம் பண்ணிகிட்டே இருப்பாராம் சுந்தரர் ஒரு நிகழ்வு பண்ணும் பொழுதும். அப்போ இந்த சகலீகரணம் பண்ணி 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 அந்த ஹஸ்தமானது சிவஹஸ்தமாக மாறிடுது. அப்போது இவர் வச்ச உடனே அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் சுவாமியினுடைய அந்த சாநித்தியம் ஹஸ்தத்தில் இருந்ததுனால புகப்பட்ட உடனே நீளமாக போகிறார் மகாவிஷ்ணு. ஆனால் இவர் எடுத்துன்னு வந்து கொடுத்தார், அவர் கைக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் சாப்பிட்ட இவருக்கு கருப்பாக போயிடுத்து. சுந்தரரோட கையை கருப்பாக போச்சா? இல்லை. ஆனால் பரமேஸ்வரனுக்கு கருப்பாக போயிடுத்தான், நீல கலரில் மாறிடுத்தான். அப்போது சிவபெருமான் தன்னை காட்டிலும் அடியவர்களை எந்த அளவுக்கு சுவாமி நேசிக்கிறார், அடியவர்கள் மேலே எப்பேற்பட்ட அன்பு வச்சுருக்காருங்கிறது இந்த ஒரு நிகழ்வில் நம்மலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருக்கு நீளமாக போயிடுத்தியா, சுந்தரருக்கு கை நீளமாக போகலையே. அப்போது நம்ம சுவாமி எப்பேற்பட்ட மூர்த்தி. யாரு கூட சேரணும் அப்படின்னா உள்ளதிலே உயர்ந்த இடத்துல தான் பழக்க வழக்கம் வச்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சதுன்னா இப்போ பிரதமரை தெரியணும், கவுன்சிலரை தெரியும்னு சொன்னேன், அதுதான் எல்லாருமே பார்த்துட்டு போயிடுவானே. அப்போது நம்ம சுவாமி யாராம்? பேர்பட்ட மூர்த்திக்கும் மேலான மூர்த்தி. யாதொரு தெய்வம் வேண்டின்னு அங்கே மாதிருபோகனார் தான் வருவார். நீ கரண்ட் இருக்கு, எல்லாம் ஃபேனாக ஓடலாம், அதை ஓடலாம், இதெல்லாம். ஆனால் கரண்ட்டு ஒன்று தான். அவர் தான் விநாயகராக வர்றாரு, சொடலமாட சாமியாகவும் அவர் தான் வர்றார், இயேசுவாகவும் வர்றார், அல்லாவும் வர்றார், எல்லாம் நம்ம பயலுக்கு தான். அதுபோல் சுவாமி பரம கருணாமூர்த்தி சுந்தரமூர்த்தி ஹஸ்தம் எப்படி கருப்பாக மாறலையோ அதுபோல் நம்ம திருநீரும் சிவநாமமும் நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் எப்பேற்பட்ட துன்பங்களும் நம்ம பக்கத்தில் வராது. சரியா? நீ சொல்லிவிட்டு போயிடுவ, மைக் இருக்குது, இந்த ஸ்டேஜ் பாலா நான் கூப்பிட்டாருன்னு. படுற துன்பம் நாங்கள் இல்லையா போட்டுக்கிட்டு இருக்கோம்? எவ்வளவு பஞ்சாயத்தை பார்க்குறோன்னா, மனுஷ ஜென்மா எடுத்தது எதுக்குமா? பண்ண கர்மா எல்லாம் அனுபவிக்கணும். 3 கர்மா இருக்கான். பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மான்னா ஏற்கனவே மூட்டை கொண்டு வந்திருக்கோம்னா, எந்த ஜென்மாவில் எடுத்த புல்லாகி பூடாகி புழுவாய் மரவாய் நம்ம தலைவர் சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா? மணிவாசக பெருந்தகை சொல்லியிருக்காரு, அத்தனை ஜென்மாவிலையும் பண்ண பாப்ப புண்ணியம்லாம் சுவாமி அதெல்லாம் பண்ண மாட்டார், உன் கூட இருப்பார். நீ பண்ண பாப புண்ணியத்தை நீ தான் சமாளிக்கணும். அவர் ஓம் பாபத்தெல்லாம் சுமக்க மாட்டார். ஆனால் ஏதாவது இந்த மாதிரி புண்ணியமான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதில் நம்மளும் ஒரு ஆளாக போய் கலந்துட்டோம்னா, எப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கல்யாணத்தில் போய் நின்னவனுக்கெல்லாம் மோட்சம் கிடச்சிது, அதுபோல் இது ஜாக்பாட் அடிச்சிடும். நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது உள்ளே போய் நின்றுடணும். அப்போ நம்ம பண்ண பாப்போம் சுவாமி போக்க மாட்டார். இந்த நல்ல விஷயம் சுவாமியை பார்க்கறதுனால நம்மளை விட்டு ஓடிடும். அது மாதிரி சுவாமி பரம கருணாமூர்த்தி அவர்களுடைய அடியார்களை அவர் உள்ளங்கையில் வச்சு தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். கொடுக்கறதுக்கு அவர் கொடுத்துட்டு தான் இருக்கார். தாங்கக்கூடிய பாத்திரம் தான் 9 ஓட்டையாக இருக்கே, கண் காது மூக்கு மலஜல விசர்ஜனம் பண்ணுற இடம்னு. அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணுன்னா சிவாஜ நமகன்ற அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிடும். சாமியை கொடுக்க அனுகிரகத்தை ஒழுக விடாமல் நம்மளும் பாதுகாத்து வச்சுக்கலாம் இல்லையா? அப்போது சஞ்சித கர்மா, போன ஜென்மாக்களில் பண்ண பாபங்கள் புண்ணியங்கள் ரெண்டும் தான், ரெண்டுமே கூட வரும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா இப்போ பண்ணின்னு இருக்கிறது, இதனால் பலனாக அடுத்து வரக்கூடியது ஆகாமிய கர்மா. இந்த கர்மாக்கள் எல்லாம் அனுபவித்து பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனுஷிய பிறவி எடுத்துன்னு இருக்கோம். யாரோ பண்ணிவிட்டு போட்டால் அன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுருக்கேன், அதெல்லாம் இல்லை, யாரும் பண்ணதில்லை, நம்ம பண்ணது தான் நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா இல்லையா? நீ விபூதியை பூசிட்டு 10,000 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல 1 லட்சம் வாங்கினீங்கன்னா 90,000 ரூபா அந்த கணக்கில் இருந்துட்டுருக்கோம். நீ என்னைக்கு நீ சாதாரணமாக 1000 ரூபா சொல்லி அந்த 91,000ன்னு சுவாமி எடுத்துருவார். வச்சுச்சோ போச்சேன்னா அப்போ தெரியணும், ஓ நம்ம அன்னைக்கு அந்த 90,000 வாங்கினோம்ல, அதனால தான் இது போயிருக்குங்கிறது நம்ம உணரக்கூடிய உணர்வு தான் இல்லையே இல்லையா? அப்போ சுவாமி ஒருத்தர் இருக்கார், நம்மளை பார்த்துன்னு இருக்கார். இங்கே மைக்கு கொடுத்துட்டாங்க, ருத்ராட்சம் போட்டுருக்கேன், வேஷ்டி கட்டின்னு இருக்கேன், பேசுகிறேன்றதுனால நான் யாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லையா? அதுதான் பேயேன் எனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையினர். பேய் மாதிரி அந்த மனுஷனுடைய உள்ளம். யார் சொன்னது? யார்? மணிவாசக பெருந்தகை சொல்லியிருக்கார். நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை. நாய் மாதிரி நம்மளும் என்ன பிறக்கிறோம்,
4 காசு சம்பாதிக்கிறோம், பிள்ளை குட்டிகளுக்கு நம்ம இப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைய படக்கூடாது. 3த்தையுமே விட்டுட்டு அலையிறான்னா எதுக்காக? தன்னை சார்ந்த மக்களுக்காக தானே, இல்லையா? அப்போது சரி, சம்பாதிக்கிறதெல்லாம் வரும், குழந்தைங்களுக்கு இப்போ பிரயோஜனப்படும். ஆனால் அது நியாய தர்மமாக படுமான்னா, 10 வருடம் 20 வருடம் பிரமாதமாக அந்த கடை ஓடின்னு இருக்கும். ஒரு 25-26 வருஷத்தில் அது எங்கே போச்சுனே தெரியாமல் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு சில நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க முப்பாட்டனார் தொடங்கியிருப்பார், இன்னும் பெருகிட்டே போகும். அது எதனாலடான்னா, இந்த மாதிரி ஒரு தர்ம காரியங்கள் சிவபுண்ணியம் ஏதாவது செஞ்சுருப்பாங்க. அந்த விதை அவங்களுடைய வம்சத்தினரை விருட்சமாக ஆகி காப்பாற்றும். அப்போது நம்ம அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா, பொருள் தேடணும், பொருள் அவசியம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் திருவருளோடு பொருள் தேடணும். அப்போ திருவருளோட பொருள் தேடணும்னா என்ன பண்ணுறோம்? விபூதி பூசிட்டு நம்ம பண்ணால் சுவாமி நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்ற உணர்வோடு நம்ம சம்பாரிச்சா போகிறோம். இந்த திருவருள் வரணுங்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ண வேண்டாம். கோயில் திருப்பணி ஆகுதுன்னு 1 லட்சம் கொடுத்தேன், நீ கொடுக்கலன்னா சுவாமி யார்கிட்ட வாங்கிக்கணும்னு தெரியும் அவருக்கு. நம்ம நான் கொடுத்தேன் அதனால் ஆயிடுத்துலாம் இல்லை, இல்லையா? சுவாமிக்கு தெரியும் எத்தனையோ பேர்கிட்ட பணம் இருக்குது, யார்கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் முடிவு பண்ணி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கிட்டு இல்லாதவன்ட்டையும் பணத்தை கொடுத்து அவன் மூலமாக ராஜகோபுரத்தையே கட்டிக்குவார் சுவாமி. அதனால் அந்த மாதிரி சில விஷயங்களில் நம்ம இறை பணியில் ஒரு விதையை போட்டோம்னா அது நம்ம விருட்சத்தை காப்பாற்றும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மாலாம் நம்ம அனுபவிச்சு போகிறதுக்காக தான் மனுஷ ஜென்மா எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த சிவ வழிபாடு பண்ணுறோம், விபூதி இட்டுன்னு இருக்கோம், ருத்ராட்சம் கட்டின்னு இருக்கோம், சிவாலயத்தில் போய் தரிசனம் பண்ணுறோம். இந்த மாதிரி சிவபுண்ணியங்கள்லாம் நடக்கும்போது கலந்துக்கிறோன்னா இதனோட பலன் என்னையா? இப்போ கண்கூடா எனக்கு நாளைக்கே தெரியணும்னா அது எப்படி தெரியும்? விதை இப்போ போட்டிருக்கீங்க, அது விருட்சமாகணும், பூ பூக்கணும், காய் காய்க்கணும். கண்டிப்பாக இதனுடைய பலனை எல்லாரும் அனுபவிப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் சொல்கிறார் சேக்கிழார், சென்ற காலத்தின் பொழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருள பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையம். எத்தனை நாளைக்கு திருவருளா? எற்றைக்கும் இருக்குமா, இல்லையா? சாப்பிட்டா அந்த ருச்சி எத்தனை நேரத்துக்கு இருக்கும் வாயில் அது தெரியாது. ஆனால் இந்த சிவாஜனமன்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சலுத்தும் இந்த திருநீரும் ருத்ராட்சமும் போட்டிருக்கக்கூடிய புண்ணியம் எத்தனை நாளைக்கு இருக்குமா? நீ எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இந்த புண்ணியம் உன் கூட வரும்டா அப்படிங்கிறார். எற்றைக்கும் திருவருள் உடையே. அப்போது நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய அத்தனை விஷயமும் உங்கள் குழந்தைங்கள்லாம் சௌக்கியம். இன்றைக்கி நமக்கு கஷ்டம் இருக்கும், ஒரு மன சஞ்சலம் இருக்கும், எல்லாம் இப்போ வரும்போது ஐயாட்டா தான் பேசியிருந்தோம். பொம்மலாட்டத்தில் எப்படி நூல் ஒருத்தன் ஆட்டின்னு இருப்பான், பொம்மை எல்லாம் அழகாக நடிச்சுட்டு இருக்கும். அதுபோல தான் நம்ம இங்கே சுவாமிகிட்ட இருக்குது, பரமேஸ்வரன் இருக்கார், அவர் நூல் ஆட்டுறார். அவர் அழுகிற மாதிரி ஒரு சீனில் நூல் ஆட்டினா அடுத்து கம்பீரமாக நடக்கிற மாதிரி சீனை அடுத்து வச்சுருப்பார். நம்ம இதையே நினச்சிட்டு புழம்பக்கூடாது, இல்லையா? சுவாமி அடுத்தடுத்து நிகழ்வை வச்சுருப்பார். ஆகையினால இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம உக்காந்துருக்கோம். எல்லா மதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் இருக்கு. ஆனால் நம்முடைய ஹிந்து மதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா பிள்ளையாருங்கிறான், முருகனுங்கிறான், அங்காயங்கிறான், காளியாயங்கிறான், பொடாரிங்கிறான். மூளைக்கு ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கான். ஊருக்கு ஒரு கோயில் போதாதா? மூளைக்கு ஒரு கோயில், திருமணம் பக்கம் போகிறான் கோயில். இது இல்லாமல் ஒரு அமைப்பு, ஒரு கூட்டத்துக்கு ஒரு குலதெய்வ கோவில் வீடுன்னு ஒன்று. திருநீர் பூசரி சிவாஜரமன் சொல்கிறவங்க மற்ற சிறு தெய்வ வழிபாடு அதெல்லாம் இல்லை. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். சுவாமி பரம்பொருள் 1ஆம் வகுப்பு படிக்காமல் பிஹெச்டி பண்ண முடியாது, புரியறதா? பிஹெச்டி பண்ணிட்டேங்கிறதுனால 1ஆம் வகுப்பில் உள்ள வாய்ப்பாடு தேவையில்லைன்னு ஆகிடுமா? அதெல்லாம் இல்லை. 1000 நீங்கள் கோயிலை கட்டலாம், பெற்ற அப்பா அம்மாவை நீங்கள் போய் நமஸ்காரம் பண்ணணும். அதுபோல தான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு இல்லாமல் சைவ வழிபாடு அதை விட்டுட்டு நீ வான்னு எந்த ஆதாரம் இருக்குது? சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஏதாவது ஆதாரம் இப்போ ஏதாவது பாடி வச்சுட்டு போயிருக்காங்களா? எதுலையாவது ஆதாரம் இருக்கா? எல்லாம் இல்லை. தாராளமாக நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நம்ம பெரியவங்க காட்டின வழியில் போங்க. இந்த வழி மாறிடக்கூடாது. இப்போ சாய்பாபாலாம் வேண்டாம் நமக்கு, தெரியறதா? நம்ம பரமேஸ்வரன் கொடுக்காததை வேறு எந்த சாமியும் நமக்கு கொடுக்க போகிறதில்ல. இதில் உங்கள் பெரியவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் சொன்னாங்களோ பெரியவங்க காட்டின வழியில் போங்க. நெல்லிக்காய் மாலைங்கிறான், பாவக்காயில் விளக்குங்கிறான், ஜாதகத்தை வச்சு சுவாமிகிட்ட எடுங்கிறான். ஐயா, ஜாதகத்தை எடுத்து வச்சு எடுக்கணும். பெரியவங்களாம் ஜாதகத்தை வச்சு எடுத்தாங்களா? நம்ம இந்த ஜென்மாவில் யார், போன ஜென்மாவில் யார், இன்னும் அடுத்த ஜென்மா என்ன ஆக போகிறோன்ற ஜாதகம் அவருக்கு தெரியுமே. நீ ஜாதகத்தை கொண்டு போய் அவர் காலில் வச்சாதான் நம்ம ஜாதகம் அவருக்கு தெரிய போகிறதா? அதெல்லாம் கிடையாது. மனதார பிரார்த்தனை பண்ணால் போகிறோம். இது ஒரு இதாகவே போயின்னு இருக்கு. இப்போ வழிபாட்டில் எங்கே போனாலும் ஜாதகத்தை கொண்டு போய் சுவாமிகிட்ட வைக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம பெரியவங்க அப்படிலாம் இல்லையே. இப்போ பெரியவங்களாம் நீங்களாம் இருக்கீங்களே, உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் எந்த சாமிகிட்ட போய் ஜாதகத்தை வச்சிங்க? இல்லையே. நீங்கள் வச்சிங்களாம்மா?
இப்போ உங்கள் குழந்தைக்கு கல்யாணம்னோடனே ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க. அதெல்லாம் இல்லை, மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், சுவாமி கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார். நம்ம பக்கம் நியாய தர்மம் மட்டும் இருக்கான்றதை சோதித்து பார்த்துக்கிட்டா போகிறோம், நல்ல இடமா அமைச்சுவார். எந்த அளவுக்கு எந்த சதவீதம் கூடி குறையுதோ அது போல் வந்துடும். இப்போ இத்தனை தெய்வங்கள் நம்ம இந்து சமயத்தில் இருக்குது. ஏன் இவ்வளவு விஷயம் இருக்கணுமா அப்படின்னா, ஒரு மனுஷன் இப்போ சுப்பிரமணியன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த சுப்பிரமணியன் அவங்க அப்பாவுக்கு பையனாக இருக்கான், மனைவிக்கு கணவனாக மாறுறான், சகோதரனுக்கு அண்ணனாக மாறுறான், அக்கா, இந்த மாதிரி எத்தனையோ உறவுகள். ஒருத்தன் தான் அவன் இத்தனை பேர் சொல்லி கூப்பிட்றான்ல. மாமான்னு ஒருத்தன் கூப்பிட்றான், அண்ணான்னு கூப்பிட்றான், தாத்தான்னு கூப்பிட்றான், மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் கூப்பிட்றான். அதுபோல் எப்படி உறவு முறைகள் எல்லாம் நம்ம கூப்பிட்டு நம்மளை அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோமோ, அதனால தான் நமக்கு இத்தனை தெய்வங்கள். விநாயகர்னு ஒருத்தன் கூப்பிட்றான், சபரிமலைக்கு ஐயப்பான்னு ஒருத்தன் போகிறான், அரோகரான்னு பாத யாத்திரை போகிறான், சிவாஜனமா அப்படின்னு திருநீர் பூசிக்கிறான், திருச்சிற்றம்பலம்னு திருவாசகம் முற்றோதல் பண்ணுறோம். எது பண்ணாலும் போய் சேரக்கூடிய இடம் அந்த சுப்பிரமணியன் ஒரு நபர் தானே. அதுபோல தான் நீங்கள் எது பண்ணாலும் போய் சேர்றது பரமேஸ்வரன்ட்ட தான். ஆகையினால நம்ம தைரியமாக எது வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லா வழிபாடுகளும் மனநிறைவாக சந்தோஷமாக பண்ணலாம். கோயில்கள் இத்தனை இருக்கே எதுக்கு நமக்கு? ஏதாவது ஒரு கோயில் ஒரு ஊரில் போதாதா அப்படின்னா, இப்போ தான் எல்லாத்துக்கும் டவர் போட்டுட்டான் பாருங்கள், சிக்னல் கிடைக்கலன்னா. அதுபோல் ஒரு ஆலயமும் ஒரு டவர். அது எப்படியா டவர் ஆகும் அப்படின்னா, இந்த பூலோகத்தில் நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கோம், ஜீவனம் பண்ணுறோம், எல்லா ஜீவராசிகளும் ஜீவம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? எதனால்? இந்த பஞ்சபூதங்கள் ஒழுங்காக இயங்கிறதுனால. பஞ்சபூதங்கள் எது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாசாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராபஹ, அப்யப் பிருத்திவி, பிருத்திவ்யாவோஷதய அப்படின்னு வேத மந்திரம். ஆகாசத்துலேருந்து வாயு உற்பத்தி ஆச்சு, வாயுவிலேருந்து அக்னி உற்பத்தி ஆச்சு, அக்னியிலேருந்து நீர் உற்பத்தி ஆச்சு, நீரிலிருந்து தான் நிலம் உற்பத்தி ஆச்சு, நிலத்திலேருந்து முதல்ல மருந்துகள், ஓஷதின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள்லாம் உற்பத்தி ஆச்சு. அதுக்கப்புறம் உணவு அதாவது ஜீவராசிகள் உண்ணக்கூடிய அளவுக்கு உணவுகள் உற்பத்தி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு உயிர் உற்பத்தி ஆச்சுன்னு தைத்திரோபனிஷத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வேத மந்திரம் சொல்கிறது. அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் ஒழுங்காக இருக்கிறதுனால தான் அங்கே உட்காந்துருக்கோம். நிலம் அதோட ஸ்பீடில் கொஞ்சம் வேகமாக சுற்றினா என்ன ஆகும்? தட்ட நாடிடும், உட்கார முடியாது நம்ம இல்லையா? நிலம், நீர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துனா அசாத்திய மழை அல்லது சுனாமி மாதிரி பேரலைகள் வந்துடும். அது வேலை பண்ணின்னு இருக்கிறதுனால தான் சிவாகரான எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழுது. நெருப்பு, இந்த எரிமலை குழம்புகள்லாம் இருக்குங்கிறான், சூரிய பகவான் சுட்டெரிக்கிறார். இது அதிகமாக போச்சுன்னா கண்டிப்பாக ஜீவராசிகள் ஜீவனம் பண்ண முடியாது. காற்று அதோட தன்மையிலேருந்து மாறி குறைவாகவோ கூடியோ இருந்தாலும் முடியாது. ஆகாசம் போச்சுன்னா சர்வமும் போயிடுது. ஓசோன் மண்டலத்தில் பெரிய ஓட்டையாக விழுகுதுங்கிறேன். எத்தனை ஓட்டை விழுந்தாலும் பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். இப்போ அழிய போகுது, அப்பா அழிய என்ன போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம்? எத்தனை பெரிய ஓட்டை விழுந்தா என்ன நாளைக்கு அழிய போகுதுன்னா என்ன? படைச்சவன் ஒருத்தர் இருக்கான் இல்லை, சுவாமி பார்த்துக்கிறாரு. நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணால் போகிறோம் இல்லையா? அது பண்ணால் அவர் பார்த்துட்டுருக்கார். அப்போ இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த பிரபஞ்சம் வாழக்கூடிய தகுதியை பெறுது. அதே தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பாதாதி ஜானு பிருத்திவீம், கால் கட்டவரலிருந்து முட்டி வரைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட அத்தனை சக்திகளும் இருக்கான். அந்த பாதம் சரியாக இருந்தால் தான் சரீரத்தை தாங்கி நிற்கும் உடம்பு இல்லையா? இப்போ வெயிட் போட்டுட்டாங்கன்னா கால் முழங்கால் வலி வருது, நடக்க முடியலன்னா வெயிட்டை குறைச்சா தாராளமாக நடக்கலாம். வெயிட்டை குறைக்காமல் நீங்கள் எத்தனை தைலம் தடவினாலும் எப்பேற்பட்ட டாக்டர்கிட்ட போனாலும் என்ன ஆகும்? இந்த கால் வலி போகாது இல்லையா? அப்போ அந்த எவ்வளோ காத்திரமான உடம்பு வந்தாலும் கால்வலி வரப்படாதுன்னா அவ்வளோ சத்துள்ள உணவாக சாப்பிட்டா அடுத்து கால்வலி வராது. நிலம், மூலாதாரத்து முண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்துங்கிற அவை பிராட்டி. இந்த கால் கட்டவரல், 2 கட்டவரல்லேருந்து இருக்கக்கூடிய நரம்பு தான் நம்ம சரீரத்தில் உள்ள அத்தனை விஷயத்தையும் எப்படி ப்ளக் பாயிண்ட்டு 2 பின்னு போட்டோன்னே கரண்ட் வருதோ அது போல் 2 கட்டவரல் நரம்பு முடிச்சு தான் இந்த சரீரம் பூரா வருது. பாத அங்குஷ்டத்வயாத் ஆரப்ய யாவத்வஸ்தி தாவத்குரூபாம் ஊர்த்வம் பிரம்மபிலாந்தம் ஏகரூபாம் ஹிருத்கண்டாதுஷு இடாபிங்கள சம்யுக்தாம் அப்படின்னு பூத சுத்தின்னு சொல்லக்கூடிய சைவாகமம். இடாநாடி, பிங்களா நாடி, சுசும்னா நாடின்னு 3 நாடி இருக்குது. அதில் இந்த 2 கட்டவரல்லேருந்து தான் அந்த இடாபிங்களா நாடியானது உற்பத்தி ஆகுது. ஹிருதயத்தில் சேர்ந்து சுசும்னா நாடி ப்ரூமத்தி வரைக்கும் போய் சகசிராரத்துக்கு போகுது அப்படின்னு அவை பிராட்டியும் சொல்லியிருக்கா, ஆகமங்களும் அதை தான் சொல்கிறது. அப்போ பாதம்
சரியா இல்லைன்னா அப்போ வாக்கிங்லாம் போகிறோம் பாருங்கள், நடந்து போகிறப்ப செப்பல் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு ஓடி பிரயோஜனமே இல்லை. வெறுங்காலில் நடந்து சின்ன சின்ன கற்கள் காலில் குத்தினா தான் ரத்த ஓட்டம் சீராகும். அந்த ரத்த ஓட்டம் சீரானால் அழுக்குகள் பூரா வியர்வை வழியாக வெளியில் வரும், சரீரம் நல்லாயிருக்கும். அப்போ நிலம். அடுத்து நீர். கால் முட்டியிலேருந்து தொப்புள் வரைக்கும் நீர். மலஜல விசர்ஜனங்கள் ஒழுங்காக நடந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? இல்லைன்னா மலஜல விசர்ஜனம் ஆகலைன்னா ஆரோக்கியம் இருக்காது. அப்போ ஒழுங்காக அது வேலையை அது பண்ணணும். அடுத்து தொப்புள்லேருந்து நெஞ்சு ஹிருதயம் வரைக்கும் நெருப்பு. வயிற்றுச்சலாக இருக்குது அப்படிம்பா, உண்மையிலே வயிற்றுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்குது, இல்லைன்னா ஜீரணமாகாது இல்லையா? அந்த ஜீரண சக்தி எங்கேருந்துடா வருதுன்னா ஜாட்டராக்னின்ற ஒரு அக்னி நம்ம நாபியில் இருக்குது. அதனால தான் பெரியவங்க அந்த காலத்தில் தொப்புள்ள நல்லெண்ணெய் தடவுவாங்க. அது அந்த நெருப்பு வந்து சமநிலையப்படும், சீராக இருக்கும். ரொம்ப வயிற்று வலிக்குது, உடம்புலாம் எரியுதுன்னா என்ன பண்ணுவாங்க? தொப்புள்ள. ரொம்ப உடம்பு பூரா கொதிக்குதுன்னா கால் கட்ட வரல நல்லெண்ணெய் தடவுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் விட்டுவிட்டோமே நம்ம, இல்லையா? அப்போது இந்த தொப்புள்லேருந்து ஹிருதயம் வரைக்கும் நெருப்பு. ஹிருதயத்தில் ஒரு நெருப்பு இருக்குது, அதுதான் இயங்க வைக்குது. தொப்புள்ள ஒரு நெருப்பு இருக்குது, அதுதான் மலஜல விசர்ஜனங்கள்லேருந்து செரிமானம்லேருந்து எல்லாத்தையும் பண்ணுறது இந்த சூடு தான். இப்போ அக்னிகாரியம் பண்ணும் பொழுது ஒரு குண்டத்தில் ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆச்சாரியன், இப்போது வேத வேள்வி தான் 4 பேர் 5 பேர் உட்காந்து ஹோமம் பண்ணுறதுலாம். ஆகம வேள்வியில் ஒருத்தர் தான், அந்த ஆச்சாரியன் மட்டும்தான் ஹோமம் பண்ணணும். அதனால தான் ஆகம சம்பந்தமான வேள்விகள்லாம் 9 குண்டம் 5 குண்டம் 33 குண்டம்னு பெருகி போயிட்டே இருக்கும். வேதத்தில் ஒரே குண்டத்தில் 16 பேர் உட்காந்து ஹோமம் பண்ணலாம் இல்லையா? அது அறியாமையினால் சில இப்பையும் அதை பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். அதை நம்ம ஏன் இது பண்ணிட்டு எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த ஆச்சாரியனுடைய பூதாக்னி உடம்புல ஒரு சூடு, பைந்தவாக்னி விந்துஸ்தானத்தில் ஒரு சூடு, அடுத்து ஜாட்டராக்னி வயிற்றில் ஒரு சூடு. இந்த 3 சூடும் சேர்ந்து தான் பௌத்திக பைந்தவ ஜாட்டராக்னித்ரயம் ஏகீகிருத்திய, இந்த 3 அக்னி ஒன்றாக்கி பிராணாயாமத்தின் மூலமாக தான் ஒரு ஆச்சாரியன் சுவாமி அந்த இடத்துல அக்னியில் ஸ்தாபிக்க முடியும். அப்போது அந்த ஆச்சாரியன் தான் அந்த அக்னிக்கு தகப்பனார். ஆவாகனாதி காலே தூ ஆச்சாரியோ குருரூபதிருத்து அபிஷேகாத்யலங்காரே ஆச்சாரியோ மாத்ருரூபவான் நைவேத்திய தூபதீபே தூ ஆச்சாரியோ பக்தர் ரூபதிருத்து ஸ்தோத்திர பிரதட்சிணே காலே ஆச்சாரியோ பக்த ரூபவானுங்கிறான். ஆவாகனம் பண்ணும் பொழுது குருநாதராக மாறிடுறான் அவன். ஏன்னா குருநாதர்டே இவங்க வா அப்படின்னா இடுப்பில் வஸ்திரம் இருக்கான்னு கூட பார்க்கப்படாது, போய் நின்றுணும். மற்றவங்க அம்மா அப்பா சுவாமி கேட்டால் கூட இந்த வரேன்னு பதில் சொல்லுவான். குருநாதர் கூப்பிட்டாருன்னா உடனே போய் நிற்கணும். அப்போது குரு ரூபமாக இருந்து அவன் பூஜை பண்ணுறான். ஆவாகனாதி காலேது ஆச்சாரியோ குரு ரூபதிருத்து அபிஷேகாத்யலங்காரே ஆச்சாரியோ மாத்ரு ரூபவான். அபிஷேகமும் அலங்காரமும் பண்ணும் பொழுது அந்த சுவாமிக்கு அம்மா ஸ்தானத்தில் இருந்து பண்ணணுமா, மாத்ரு ரூபவான். நைவேத்திய தூபதீபே தூ ஆச்சாரியோ மந்திர ரூபத்திருது. நைவேத்திய தூபதீபம் பண்ணும் பொழுது மந்திர ரூபமாக மாறிடணும் அவன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்தோத்திர பிரதட்சிணே காலே ஆச்சாரியோ பக்த ரூபவான். பக்தனா மாதிரி பக்தரோட பக்தராக பிரதட்சணை பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் அந்த ஆச்சாரிய கிருத்தியம் நிறைவு பெற்றதுன்னு அர்த்தம். இப்போது அந்த ஹிருதயம் வரைக்கும் நெருப்பு, அது ஒழுங்காக இருந்தால் தான் சரீரம் ஒழுங்காக இருக்கும். ஹிருதயத்துலேருந்து மூக்கு வரைக்கும் காற்று, மூக்கு வழியாக உள்ளே போய் ஹிருதயத்துக்கு போயிட்டு திருப்பி வந்தால் தான் ஜீவன் இருக்குது. மூச்சு நின்னா எல்லாம் நின்று போயிடுத்துன்றான் இல்லையா? இந்த காற்று கொஞ்சம் அதிகமாச்சுன்னா வீசிங் ப்ராப்ளம்ங்கிறான், கம்மியாச்சுன்னா நெஞ்சை அடைச்சிருச்சுங்கிறான். அப்போ ஒழுங்காக இப்போ ஒரு விளையாட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க பெரியவங்க. ஒரு பெரிய செல்வந்தர் தர்மவான், ஒரு 70 வயசு இருக்குமா, அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலின்னு போய் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி, அந்த காலத்தில் 25,000 ரூபாங்கிறது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய காசு. அப்போது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிட்டாராம். பில்லு 25,000 அழ ஆரம்பிச்சிட்டாராம் ஒரு பெரியவர். நான் வேணால் குறைச்சிக்கிறேங்க, ஏங்க அழுகுறீங்க, இவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ கோடீஸ்வரன், நீங்கள் 25,000 ரூபாய்க்கு அழுகுறீங்களேன்னு. இல்லைப்பா, நீ ஒரு நாள் இந்த ஹிருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்ததுக்கே உனக்கு 25,000ன்னா, இந்த 72 வருஷம் சுவாமி இந்த ஹிருதயத்தை பார்த்துக்கிட்டாரே, அவருக்கு எவ்வளோ நான் கொடுக்கறது அப்படின்னாராம் இல்லையா? லேசாக வலி வந்தால் தான் அப்படி ஒரு உறுப்பு இருக்கிறதே நமக்கு தெரியும். எல்லாம் சிவசிவான்னு இருக்கிற வரைக்கும் எல்லாம் போயின்னு இருக்கும். லேசாக இந்த இடத்துல வலினோன்னா அவன் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாங்கி வச்சானோ அதில் பூரா உள்ளே விட்டு எடுத்துருவான் நம்மளை இல்லையா? அப்புறம் அவன் கடனை கட்டணும்ல. எல்லாமே இன்றைக்கி வியாபாரம், வழிபாடு வியாபாரம், வைத்தியம் வியாபாரம், கல்வி வியாபாரம். இப்போ இது 3 ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. ஒரு மனிதனுக்கு 3 விஷயம் அமைஞ்சிட்டுன்னா அவன் வாழ்க்கையில் கவலைப்படவே வேண்டாம். 2 விஷயமே போதும். அதாவது நல்ல வைத்தியன், நல்ல குருநாதர்.
நல்ல வைத்தியம் நாடியை பார்த்து இதுதான் உனக்குன்னு சொல்லிட்டான்னா வியாதி இல்லாமல், நல்ல குருநாதர் அமைஞ்சிட்டாருன்னா எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையும் இது பண்ணால் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி தர்மமான வழியில் வழிநடத்தக்கூடிய குருநாதர் கிடச்சிட்டாருன்னா மனசில் சங்கடமே இருக்காது. இது ரெண்டும் நல்லா அமையணும். நல்ல வைத்தியரும் நல்ல குருநாதரும் அமையணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா வைத்தியநாதரும் அவர் தான், குருநாதரும் அவர் தான். அதனால் அவர் தான் அந்த மாதிரி வரணும் இல்லையா? அதுபோல் இப்போது அந்த காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் தான் சரியாக இருக்கும். அடுத்து மூக்குக்கு மேலே 12 அங்குலம் துவாதசாந்தம்னு சொல்லக்கூடிய அது வரைக்கும் ஆகாசம். அந்த ஆகாசம் ஒழுங்காக இருந்தால் தான் இது பூராமே இயங்கும். இல்லைன்னா நான் யார் என் உள்ளமாறுன்னு இருப்போம் இல்லையா? அப்போ அது ஒழுங்காக இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துலேயும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் ஒழுங்காக சீராக இருந்தால் தான் ஒழுங்காக இயங்குது. நம்ம சரீரத்துலேயும் இந்த நீர் நெருப்பு இது நிலம் நீர் நெருப்பு காற்று வாயு ஆகாசங்கள்லாம் இருக்கிறதுனால தான் ஆரோக்கியமாக இருக்குது. சரி, இதுக்கும் கோயிலுக்கும் என்னையா சம்பந்தம்? எதுக்கு அத்தனை கோயில்னா, இதனுடைய அதிர்வுகளை பூரா டவர் மாதிரி மேலே வச்சுருக்கோம்னா கலசம், அது செப்பு கலசம் தான் வச்சுருப்பான் அந்த காலத்தில். இன்றைக்கி தான் பித்தளை கலசம், நல்லா பித்தளை கலசம் வைக்கிறோம். தங்கத்துக்கும் செப்புக்கும், தங்கத்தை விட செப்புக்கு நுண் ஆற்றலை கடத்தக்கூடிய அதிகம் ஆற்றல் இருக்குது, நுண் ஆற்றல் அதிர்வுகள் எல்லாம். இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிர்வுகள் எல்லாம் இந்த தாமிர கலசம் தங்கமெல்லாம் போட்டு வச்சுருப்பான், இல்லை அப்படியே இருக்கும், அதை ஈர்த்து கொடுக்கும். அது உள்ள வரகு கொட்டியிருப்பான். வேலை திருச்செந்தூரில் வரகு அப்படியே இருந்ததும்மா. நீ 12 வருஷம் இல்லை 1200 வருஷம் கழித்து நீ எடுத்தாலும் வரகு அப்படியே தான் இருக்கும். அதனால தான் அது கோபுரத்தில் இருக்குது. நம்மலாம் டிசைனாக மாறுறோம், அதனால தான் ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்குலாம். வரகு 1000 வருடம் ஆனாலும் திருப்பி போட்டால் முளைக்கும் அது. அதனால தான் கோபுரத்தில் அதுக்கு அந்த அதிர்வுகளை எல்லாம் ஈர்த்து உள்வாங்கக்கூடிய தன்மை ஈர்த்து கொடுக்கும், இது உள்வாங்கிக்கும். உள்ள கருங்காலி குச்சின்னு ஒன்று போட்டிருப்பான் கலசத்தில். எப்படி பேட்டரியில் கார்பன் இருக்குது அதுபோல் அது சேவ் பண்ணி எவ்வளோ வந்தாலும் அது கெப்பாசிட்டி உள்ளே இழுத்து வச்சுக்கும். வச்சுட்டு கீழே தள்ளும். அந்த சுவாமி துவாதசாந்தத்துக்கு நேராக அந்த காலத்தில் ஒரு விட்டம் இது இருக்குன்னா அது போல் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் கர்ப்பகிரகம் பூராமே ஒரு பெரிய சந்தனக்கட்டை போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணோன்னா முழுமையாக அதை நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்து தானே வரும், அதை ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருமா இந்த சந்தனக்கட்டை. அதுக்கு தான் சும்மா ஒன்றும் கருங்காலி குச்சியை கோக்கலை, வரகை போடலை, தாமிரத்தில் கலசம் பண்ணி வைக்கல. அந்த சந்தனக்கட்டையானது என்ன பண்ணும், ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே இறக்கிடும். அது பூமிக்குள்ளே போயிடப்படாது. அதனால தான் விக்கிரகம், சுவாமி விக்கிரகம், இப்போ பிள்ளையார் சுப்பிரமணியர் பரமேஸ்வரனாக இருந்தாலும் விக்கிரகம்னா யந்திரம்னு ஒன்று வச்சு நடுவில் ஸ்தாபனம் பண்ணுறான். அந்த காலத்துலலாம் அந்த பூமியே பூபரீட்சா விதிப்படலம்னு ஒன்று இருக்குது. நினச்ச இடத்துல எல்லாம் கோயில் கட்டிட முடியாது. இன்றைக்கி ஒரு குழுவாக சேர்ந்து டக்குன்னு ஒரு இடத்த வாங்கி அதில் ஒரு கோயில் கட்டி ஒரு வழிபாட்டு மன்றம்னு போட்டு பண்ணுற மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாது. இந்த ராஜா, சிவாச்சாரியார், ஸ்தபதி 3 பேரும் சேர்ந்து இந்த பூமியை பரீட்சை பண்ணணும். இந்த பூமி இந்த சிவபெருமானுக்கு ஆலயம் கட்டணுமா, எந்த பூமியை தேர்ந்தெடுக்கலான்னு அவன் முதல்ல பூமியை ஆண் பூமியா பெண் பூமியா அழி பூமியா அதை பரீட்சை பண்ணி அந்த பூமிக்கு உத்தமமானது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நல்ல முகூர்த்த நாளில் விழணும். விழுது நவதானியத்தை பயிரிடணும். நவதானியத்தை பயிரிட்டு காராம்பசுவினால் அதை மேய விடணும். அந்த மாதிரி 7 முறை மேய்ஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பூமி சுத்தமாகும். அதுக்கப்புறம் ஸ்தபதி சூத்திர நிர்மாணம்னு சொல்லிட்டு நூல் அடிக்கிறது. நூல் அடித்து எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆலயம் வரப்போகுதுன்னு பண்ணணும். கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே பால ஆலயம்னு ஒரு சின்ன கோயில் கட்டி அதில் நித்தியப்படி பூஜை, ஆச்சாரியர், அலங்கிருதன், சாதகன், போதகன், பரிஜாரகன், வாத்தியம், வேதபாராஜனம் ஓதுவார், திருவிழாக்கள் எல்லாமே தேர் முதற்கொண்டு அந்த பாலாலயத்தில் நடத்தி முடிச்சு போடணும். அப்புறம் தான் அந்த பெரிய கோயில் கட்டணும். இப்போ பாலாலயம்னா கோபுர கலசத்துலேருந்து களை இறக்கிறதுக்கு பேர் பாலாலயம்னு, அது பேர் பாலஸ்தாபனம். திருப்பணி நடக்கிறது வரைக்கும் அந்த பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை ஒரு அத்திப்பழ வேறு இடத்துல வச்சு இது பண்ணும்பொழுது யந்திரம் இல்லை அம்பாள்கிட்ட. சுவாமி மற்ற எல்லா சுவாமிக்குமே யந்திரம் கிடையாது. காமேச பெருமான நகத்தில் நம்ம இல்லை, தங்க காயினும் இல்லை, வெள்ளி காயினும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த காலத்து மண் இருந்தது, அதுதான ஒழிய வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த அதிர்வுகளை தாங்கக்கூடிய பூமியாக அதை தேர்ந்தெடுத்தான். அதனால அந்த அதிர்வுகளை தாங்கியிருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யந்திரம்னு ஒன்று நடுவில் வைக்கிறோம். ஏன்னா அந்த பஞ்சபூதங்களுடைய அதிர்வும் அழகாக தாமிர கலசம் ஈர்த்து வரகுங்கிறது அதை சேமித்து வச்சு அந்த கோயிலில் இல்லையா எத்தனை மன்றம் இருந்து எத்தனை திருவாசகம் முற்றோதல் பற்றி என்ன பிரயோஜனம்? கோயிலுக்குள்ளே விளக்கேற்ற விட மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு விளங்குவார் நமக்கு அப்படிங்கிறான். அப்போ அதை விளக்கே ஏற்றக்கூடாதுங்கிறான். நானே கோயிலுக்குள்ளே விளக்கேற்ற ஏன்? நம்மளும் போனோம்னா எண்ணெயை ஊற்றி மெழுகி அடுத்தவங்க புடவை பிடிச்சிருமே, இப்படி ஏற்றப்படாதுன்னு பண்ணுறதில்ல. ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் 36 விளக்கு.
அது போட்டு எள்ளு பொட்டலத்தை விட்டா அப்படியே பட்டன்னு வெடிக்குது. அந்த மாதிரி இருக்க விளக்கு ஏற்றணும். அதே சமயத்தில் அபரிமிதமாக ஏற்றணும், விபரீதமாக ஏற்றப்படாது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அப்போது பச்சை கற்பூரத்தினால தீபம் ஏற்றணும்னா என்ன ஆகும்? அந்த பச்சை கற்பூரத்துக்கு அந்த மின்காந்த அலைகளை கடத்தக்கூடிய ஆற்றல் அந்த பச்சை கற்பூரத்தில். இப்போ எல்லாம் இந்திக்கார மாதிரி தலையில் பூச்சிக்கிறான்ல சிவா, வைக்க வேண்டியது இப்படி 3 தடவை இழுக்க வேண்டியது. அது எதுக்குடா பண்ணுறீங்களா? எனக்கு என்னடா அப்படி பேசுகிறாரே ஒரு சிவாச்சாரியார்னு நினைக்காதீங்க. நமக்கே நம்ம என்ன ஹிந்திக்காரன் அவன் பண்ணுறான்னா அவனுடைய சம்பிரதாயம் அப்படி தலையில் இழுத்துக்கிறான். நம்ம தொட்டு கண்ணில் தானே இப்போ அதுதானே நம்ம முப்பாட்டெல்லாம் செஞ்சுட்டு போனான். இவன் எதுக்கு தலையில் இழுக்கிறான்னு தெரில. கண்ணில் இப்படி வச்சோன்னா அந்த பஞ்சபூதங்களுடைய அதிர்வு நம்ம சரீரத்துக்குள்ளே போய் நம்ம சரீரத்தில் உள்ள பஞ்சபூதத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் அதை சரி பண்ணிவிடும். அப்போ இத்தனை கோயில் இருக்கிறதுல இல்லை, தப்பு இல்லையா? செல்ஃபோனுக்கு டவர் வேணும்னா அங்கங்கே இருந்தால் டவர் இது கிடைக்குதுங்கிற மாதிரி அத்தனை கோயில்களும் இந்த பஞ்சபூதங்களுடைய அதிர்வுகளை இழுத்து நமக்கு அப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞான ரீதியாக நம்ம பெரியவங்க பண்ணது பூரா தவறே கிடையாது. அவ்வளவு நம்ம இப்போ பண்ணுறதெல்லாம் எம்மாத்திரம். அன்னைக்கு ராஜாக்கள் ஆட்சி பண்ணான்னா பலாயிரம் வருடம் கணக்குக்கு அப்புறமும் இந்த மனித இனமும் உயிரினங்களும் வாழணும்னு பண்ணி வச்சுட்டு போனான். இன்றைக்கி நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் முடியல. அது அந்த முறையான வழிபாடுங்கிறது ஒன்றுமே முடியல. முதல்ல எனக்கு தெரிஞ்சால நான் உங்களுக்கு சொல்ல, அது அந்த பரமேஸ்வரன் தானே சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அவர் தான் நெறிப்படுத்தணும். அவர் தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் அப்படிங்கிறான். அப்போ அவர் தான் காப்பாற்றணும். இந்த இத்தனை ஆலயங்கள் இத்தனை தெய்வங்களுடைய வழிபாடு எதுக்கு? இந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றலை. ரொம்ப போர் அடிக்குதா இல்லையே? பேசலாமா? பசிக்குதா? சரி, இதுக்காக தான் இத்தனை கோயில்கள் நம்ம வழிபாட்டில் வச்சுட்டுருக்கோம். சரி, கோயில் கட்டிவிட்டேன் ஐயா, நம்ம ராஜாக்கள்லாம் கட்டின கோயிலில் இவன் என்ன குடிமை வச்சுக்கிட்டு பூணூல் போட்டு உள்ளே போய் மணி அடிக்கிறது? நம்மளும் போகணும். திருச்சிற்றம்பலம்னு உள்ளே போய் சொல்லணும். நாங்கள் என்ன திருச்சிற்றம்பலத்துக்கு எதிரான ஆளுகளா? ஐயா, ஆளாள சுந்தரமூர்த்தி இல்லைன்னா திருமுறை இல்லையா? அன்னைக்கு திருத்தொண்ட தொகை எங்கேருந்தே வந்தது? எங்கள்கிட்ட தான் வந்தது. சுந்தரமூர்த்தி எம்பெருமான் இல்லைன்னா வரட்டுமா? என்ன இவர் சுந்தரரை கொண்டாடுறாருன்னா, ஆமாம், அப்புறம் நான் கொண்டாடாமல் எவன் கொண்டாடுவான் இல்லையா? ஒரு ஸ்லோகம் சொல்லி ஆரம்பித்தோமே, கேயூர குண்டல கிரீட்ட விபூஷிதாங்கம் ஹஸ்தோத்பலம் தட்டிதரம் திருத ராஜவேஷம் ருத்ராட்ச ருத்ர ஜபபூதி லலாட்டபாஜம் தியாயேத்ரிபங்கம் சிவசுந்தரமூர்த்தி ரூபம். இந்த ஸ்லோகம் சொல்லாமல் நம்ம எந்த பூஜையும் ஆரம்பிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஜாலியாக இதெல்லாம் சொற்பொழிவுலாம் கிடையாது. இந்த தலைப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் உண்டு. ஆர்வமிகு அன்பு, அது கடைசியாக அன்பு போய் அங்கே புஷ்பமாக சாத்துவோம் சாமிகிட்ட. நிறைவாக தான் ஆர்வமிகு அன்பு வரும். இப்போ இந்த வழிபாடுகள் எதுக்கு, ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு பண்ணணும்மா. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்றது அவர் தான் உணர வைக்கணும். முதல்ல தெரியணும், அப்புறம் தானே உணர்றது. தெரியவே இல்லையா, அப்புறம் எதுக்கு எப்படி உணர்றது? இத்தனை கோயில் வச்சுருக்கேன், இத்தனை வழிபாடுங்கிறான், நம்ம என்னத்தை கண்டோம்? அப்போது இனிமேல் எங்கேயாவது நீங்கள் திருப்பணி பண்ணி கோயில் கட்டும் பொழுது, இன்றைக்கி கருங்காலி கட்டையெல்லாம் போட மாட்டேங்கிறான், பித்தளையில் கலசம் அடிக்கிறான். பித்தளையிலலாம் அடிக்கப்படாது. ஒன்று செப்பு கலசமாக இருக்கணும், இல்லை தங்க கலசமாக இருக்கணும். செப்பு கலசில் வேணால் தங்க முலாம் போட்டுக்கலாம், அதனால தப்பு இல்லை. பித்தளையிலெல்லாம் கலசம் இருக்கக்கூடாது. இனிமேல் அடியார்கள் எங்கேயாவது திருப்பணி பண்ணால் கருங்காலி குச்சி தான் வேணும். வரகு தானியம் உள்ளே போடணும். கர்ப்ப கிரகத்துக்கு நேராக இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும், இப்போ கிழக்கு பார்த்த கோயில்னால் தென்வடல் பூரா ஒரு அடி அகலத்தில், ஒரு 8 அடி நீளம்னா 8 அடி நீளத்தில் அந்த சந்தனம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னால அந்த ஒரு செயல் முழுமை பெறும். அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல, சின்ன சந்தன கட்டையாக வைக்காமல். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக அந்த ஆலையெல்லாம் அமைக்கிறோம் இல்லையா? அடுத்து, ஏன் நம்ம இப்போ ராஜாக்கள் கட்டின கோயில் ஏன் சிவாச்சாரியார் தான் பூஜை பண்ணணுமா? வேத பிராமணனுக்கும் சிவாச்சாரியாருக்குமே வித்தியாசம் தெரியலையே. அவன் பிரம்மம் தான் எல்லான்னு சொல்கிறது தான் வேத பிராமணர். வேத வேள்வி பிரம்மம் தான். சிவாச்சாரியார்கள் சிவசக்தி, துவைத்தம் அத்வைத்தம்னு 2 இருவினை ஒப்பும்பா. சிவமும் சக்தியை சேர்ந்தது தான் நம்ம மதம். ஆனால் வேத பிராமணர்களுடைய மதம் என்ன? பிரம்மம்னு ஒன்று தான், அதுதான் சிவமாக இருக்குது, சக்தியாக இருக்குது, விஷ்ணுவாக இருக்குது, பிரம்மாவாக இருக்குன்ட்டு போடுவான். அப்போ நீங்கள் பொதுவாக என்ன சொல்கிறீங்க? இது பிராமணர்கள்ன்றீங்க. வேத பிராமணன் யார்? சிவபிராமணர்கள்னால் யார்? சிவவேதியர்க்கே உரியனன்னு சொல்லியிருக்கேன், அதை அழிச்சு போடுங்க. அப்போ இல்லை, நான் தமிழ் முறையில் தான் பண்ணுறேன். நாங்கள் என்ன தமிழ் முறைக்கு எதிரானவரா? ஏன்னா நான் தான் பஞ்சபுராணம் பாடுறேன், வந்தவங்களுக்கு தெரியும், பஞ்சம் இல்லாமல் பாடி போடுறேன் இல்லையா? அப்போ நான் இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொன்னோமா?
அப்போ இந்த ஒரு சுவையை அனுபவிக்காமையே நீங்கள் இது தவறுன்னு சொல்கிறது எந்த விதத்தில்? பூனை கண்ணை மூடிட்டு உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்கிறதுக்கும் இந்த ஆகம மந்திரங்கள்லாம் எல்லாம் தமிழ் வாடிவாடு மட்டும்தான் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தமிழ் அம்மா மாதிரி கேட்டதெல்லாம் உடனே கொடுத்துருவா. சம்ஸ்கிருதம் குருநாதர் மாதிரி உதச்சி கொடுக்கும். இதுதான் வித்தியாசம். உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தமிழில் படித்தோம்னா நீ கோடம் சுற்ற வேணாம், நூல் சுற்ற வேணாம், யாக குண்டெல்லாம் போட வேணாம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியன்னு இன்ன இடத்துல போடனா சுவாமி என்ன வேணும்னு கேட்பார். அதை கொண்டு போய் குண்டம் போட்டு நூலை சுற்றி அம்மையே அப்பா ஒப்பிலாமணியன் ஏன் பண்ணுற? உனக்குன்னு ஒரு வழிபாடு இருந்ததுன்னா அந்த வழியில் போயிடணும். இங்கே காப்பி அடிக்கப்படாது. யாராவது சொல்லி இப்போ நான் சொல்கிறேன் யாகசாலை போடுறதுக்கு யாகசாலை நிர்மாணம் விதிப்படலாம்னு பரமேஸ்வரன் பதி வாக்கியம், அதை மாற்றப்படாதுன்னு சுவாமி சொல்லியிருக்கு. இப்போ சரி, இதுக்கு வருவோம். நம்ம ஏன் சிவாச்சாரியார் தான் பூஜை பண்ணணும்? ஏன் சிவனடியார்கள் பூஜை பண்ணால் சுவாமி ஏற்றுக்க மாட்டாரா? நாங்கள் தான் ஆத்மார்த்த பூஜை வச்சு லிங்கம் வச்சு பூஜை பண்ணுறோம்ல. இந்த லிங்கம் தானே அங்கேயும் இருக்குது. இதே ராஜலிங்கம் நிறைய பேர் நம்ம பகுதியில் உள்ளவங்கெல்லாம் ரத்னகிரி ஈஸ்வரர் ராஜலிங்க மூர்த்தி ஆத்மார்த்த மூர்த்தி. ஏன் ராஜலிங்க மூர்த்தி சிவாச்சாரியார் தான் பண்ணுமா? நான் இந்த ஐயா நான் தீட்சை வாங்கியிருக்கேன், இந்த சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறேன், நான் ராஜலிங்க மூர்த்திக்கு நானே உள்ளே போய் பண்ணுறேன் சொல்ல வேண்டியதானே? ஏன் கூடாது அப்படின்னு யார் சொன்னா? ஏதாவது சட்டத்தில் இருக்கான்னா? இதெல்லாம் முதல்ல ஒரு அம்மா ஆரம்பித்து வச்சுட்டு கொடுத்து பூஜையே யார் முதல்ல ஆரம்பித்து வச்சா தெரியுமோ? பெண்கள் ருத்ராட்சம் போடலாமா, பெண்கள் சிவபூஜை பண்ணி ஆரம்பித்து வச்சவளே ஒரு பொண்ணு தானே. ஆகமம் அனைத்தும் செய்தால் அடுத்த வரியை சொல்லுங்க. எல்லாம் ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க. திருமுறை மாநாடு என்ன மாநாடு? திருமுறை மாநாடாது. ஆகமும் அனைத்தும் செய்தால் உலகலாம் ஈன்ற எம்பிராட்டின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். சுவாமி என்ன சொல்கிறார்? எண்ணிலா ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையாகும் அப்படின்னு அந்த வாக்கியத்தையும் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். சரி, இந்த பூஜையெல்லாம் யார்? அந்த இத்தனை கோயில் கட்டணும், இப்படி யாகசாலை போடணும், தீர்த்த சங்கரவணும், யானை மேலே வச்சு தண்ணியை கொண்டு வரணும், அப்புறம் இத்தனை வேத பாராயணம் பண்ணணும், இங்கே ஹோமம் பண்ணணும், இன்னும் திரவியம் இருக்கணும், இத்தனை காலம் ஹோமம் பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும். ஏன் திருவாசகம் முற்றோதல் பண்ணி குடத்தை கொண்டு நமச்சிவாய வாழ்கன்னு ஊற்றினா சுவாமி வரமாட்டாரா? வருவாரே. ஏன் இந்த முறையெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்? முதல்ல பத்தி இருக்கணும், சூடம் இருக்கணும், வெத்தலை பாக்கு இருக்கணும். யாராவது ஆரம்பித்து வச்சது யாருன்னு தெரியணுமா இல்லையா? நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அவன் மண்ணா இவன் மண்ணான்னு பண்ணிகிட்டு இருந்தோம்னா அப்புறம் தெரிஞ்சில்ல அப்புறம் உணர்றது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னா தெரியவே இல்லையா? அப்புறம் எங்கே உணர்றது? நம்ம எனக்கு மட்டும் ஒன்றும் அப்படியே உங்களில் ஒருத்தன் தான் நான். காமேச பெருமான் என்னுடைய புத்திக்கு அவரை நான் பிடிச்சின்னு இருக்கேனா இல்லை நான் என்ன அவர் பிடிச்சின்னு இருக்காரா தெரியல. ஆனால் சுவாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு இந்த ஜென்மாவில் இல்லையா? எதுக்காக அவரை விட்டு நகராமல் நம்ம இருக்கலை, அவர் வச்சுன்னு இருக்கார். நீ அங்கே போ, அந்த நாட்டுக்கு போ, அவ்வளோ கிடைக்கும், இந்த நாட்டுக்கு போ, அவ்வளோ கிடைக்கும், முகூர்த்தத்தை அங்கே போனீங்கன்னா அவ்வளோ கிடைக்கும் இல்லாமல் காமேச பெருமானை பூஜை பண்ணுறோமோ இல்லையோ, கோயிலில் போய் திருவழகு எடுத்து கூட்டின்னு இருந்தோம்னா இந்த ஜென்மாவுக்கு போதும். அதுதான் நம்ம பெருமையாக சொல்லணும். எது பெருமை நமக்கு? சிவாஜனமன்னு சொல்கிறேன். அடுத்து ஆலயத்தில் போய் ஏதாவது ஒரு பணி பண்ணுறோம். புலர்வதன் முன்மே அழகிட்டு மெழுக்குமிட்டு அப்படிங்கிறோம்ல, அதெல்லாம் பண்ணணும். ஒருத்தனும் பண்ணுற மாதிரி தெரியலையே. திருச்சிற்றம்பலம்னு சொல்லி முற்றோதல் பண்ணுறீங்க. உங்கள் கிராமத்தில் இருக்க சிவாலயத்தில் போய் புலர்வதன் முன்னே அழகிட்டு மெழுக்குமிட்டுன்னு படிக்கிறீங்க. யாருமா செய்கிறீங்க? இப்போ முசிறி தானே எல்லாம், இதில் பாதி பேர் முசிறி தானே. முசிறி சந்திரமௌலீச பெருமான் கோயிலில் போய் சாணம் தெளித்து கூட்டி கோலம் போட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? கையை தூக்குங்க. ரைட்டு. அது எப்படி? உங்கள் வீட்டுக்கு போடுறீங்களா இல்லையா? போடணும். புலர்வதன் முன் போடணும். நம்மால் ஒருத்தர் இருக்கார். யார்? திருமாக்கோதையார். அப்படின்னா யார்? யாருமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கண்ணா. இது நமக்குள்ளே பேசிக்கிறோம், இது சபை கிடையாது. நம்மெல்லாம் திருநீர் பேசக்கூடிய நண்பர்கள். திருமாக்கோதையார்னு ஒருத்தர் இருக்கார். களறிற்று அறிவார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அந்த அம்மா நிறையா எல்லாத்துக்கும் அது கிடைக்காது. எங்கெல்லாம் சிவாயனமன்னு கைலாய வாத்தியம் அடிக்கிறானோ அங்கெல்லாம் இந்த அம்மாவை பார்க்கலாம். பெரிய புண்ணியம் இல்லை? எத்தனை பேர்த்துக்கு வீட்டுக்காரு அதை சொன்னார், பிள்ளைங்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழலை சுவாமி அமைச்சு கொடுத்துருக்காரு. அப்போது இந்த மாதிரி வழிபாட்டு முறையெல்லாம் யார் கொண்டு வந்தா அப்படின்னா
பராசக்தி தான் முதல்ல பூஜை பண்ணியே நமக்கெல்லாம் காமிச்சிட்டு போனான். முதல்ல காதல் திருமணம் நம்மள் தான் பண்ணியிருக்கார். அவங்க அப்பாவை எதிர்த்து பொண்ணை தூக்கிட்டு போனது பரமேஸ்வரன் தான். எல்லாத்துக்கும் முன்னோடியா யார் தேர்ந்து தூக்கிட்டு போகிறார்? தக்ஷனை தேர்ந்து. பிரம்மாவனுடைய கட்டவரல்லேருந்து உற்பத்தியானவன், விரல் மூலமாக வந்தவன் தக்ஷன். தக்ஷ பிரஜாபத்தின்னு பேர். தக்ஷன் இது கந்தபுராண செய்தி. தக்ஷன் எத்தனையோ தெய்வங்கள், எவ்வளவோ தபஸ், எல்லா தெய்வத்திட்டையும் வரம் வாங்கியிருக்கான். அவ்வளோ பெரிய ஒரு தபஸ்வி. ஆனால் மனசு திருப்தியாகவே இல்லை. மனசு திருப்திங்கிறது ஒன்று வேணும்ல, இல்லையா? திருப்தி யாருக்கு இருக்கும்? உண்மையான திருப்தி யாருக்கு இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு வேப்ப மரத்துக்கு அடியில் படுத்து தூங்கினாம பாருங்க, அவனுக்கு தான் உண்மையான திருப்தி இருக்கும். நீங்கள் ஏசியை போட்டு இது என்ன திருச்சிற்றம்பலம் இங்கே சொல்கிறது, அங்கே போய் ஃபோனை நோண்டிக்கிட்டே தானாக கண்ணாசரனும் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தால் அது திருப்தியா? என்ன பண்ணுறது? இந்த ஃபோனு பார்த்தது ஒரு சமயத்தில் உபகாரம் இருக்குது, பல சமயத்தில் இது ஒரு 12 மணி 1 மணிக்கு உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்கோமே. அடுத்தவங்கள சொல்ல வேணாம், நம்மளை சோதித்து பார்த்துக்கணும்ல. என்ன பண்ணி தொலைகிறது? இது ஒட்டின்றது பாசபந்த நிருகரணார்த்தனும். இது பாசம் ஆணவம் கண்மம் மாயைக்கு அடுத்து செல்ஃபோனையும் சேர்த்துக்க வேண்டியதானான் இருக்கு. இப்போ அம்மா அப்பா அண்ணன் தம்பிலாம் கூட இருந்தால் ஃபோனை மட்டும் கையிலே வச்சுருக்கோம். எங்கே போனாலும் கூடயே வருது. சுவாமியினுடைய அனுகிரகம் மாதிரி இது கூடயே வருது பாருங்கள். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இனிமேல் ஃபோனையும் வச்சு தான் தகனம் பண்ணணும். சிவாதரமானு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சுமா அன்னைக்கு, இல்லையா? அப்போ நிம்மதி மன நிறைவு எவன்டடா இருக்குன்னா, 3 வேளை சாப்பிடும், ஒரு வேளை தான் சாப்பிட அவன் அடுத்த வேளை உணவுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் தூங்குறான் பாருங்க. அவன் தான் உண்மையிலேயே திருப்தியான உறக்கங்கிறது, இல்லையா? இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தோன்னா, தக்ஷ பிரஜாபதிக்கு மனசு திருப்திப்படவே இல்லை. எவ்வளவோ அவன் பணம் காசு என்னென்ன தெய்வம் எல்லா சாநித்தியமும் இருக்கும். அவன் நினச்சானா ஒரு பிரபஞ்சத்தை ரெட்டி பண்ணுவான். ஆனால் மனசு திருப்தி இல்லை. போய் பிரம்மா அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான், எனக்கு மனசு திருப்திப்படவே மாட்டேங்குது. சிவபெருமானை போய் நீ பார்த்தியா? இல்லையே, அவரை மட்டும்தான் பார்க்கல, மற்றவங்களெல்லாம் தபஸ் பண்ணி பார்த்தேன். சிவாத் பரதரம் நாஸ்தி, சிவபெருமானுக்கு மேலே ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு அதான் சொல்கிறாரு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை. ஆனால் இன்னொருத்தரை சிவனோட சிவனை நிகர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களே, யார்? சிவபெருமானுக்கு சமமானவர்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. சிவபெருமானுக்கு சமமானவர் ஒருத்தர் இருக்கார், சிவனை நிகர் பொதிய மொழி. யாரு? அருணகிரிநாத பெருமான் சிவனை நிகர் பொதிய மணிங்கிறார். ஏன்னா வடக்க பூரா திருக்கல்யாணம்ட்டு போட்டான், போடா தென்னாட்டுக்குன்னு பொதிகை மலைக்கு போக சொல்லிட்டார். சிவபெருமான் சமமாக நிற்க வச்சார், இல்லையா? கல்யாண காட்சி அங்கே தரேன்ட்டார். இப்போ சமமாக நின்று கல்யாண காட்சி கைலாய காட்சி போடும்போது பூமிக்குள்ளே மறைஞ்சுதான் போய் பிடிச்சி விட்டார். அதுதான் கொடுமுடி மகுடேஸ்வரர் இருக்காரே, அந்த கைலாயத்தினுடைய உச்சி முகடு மகுடேச பெருமானுடைய சிவலிங்க திருமேனி. இன்றைக்கி எல்லாம் நாகப்பிரதிஷ்டைக்கு தான் போகிறோம் நம்ம. பரிகாரம் ஜோசியக்காரன் சொல்லிட்டான், கொடுமுடியில் போய் பரிகாரம் புள்ள பிறக்கல, கல்யாணம் ஆகல. அடப்பாவியலா! உண்மையான பக்தி, உண்மையிலேயே சிவபெருமானில் பக்தியாக இருக்காங்க, நண்பராக இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நின்று பேசுவேன். இந்த பதர்கள்ட்டெல்லாம் பேசுறதில்ல நம்ம. அதனால தான் ரொம்ப எனக்கு இப்போ தலைப்பு பாருங்கள், ஆர்வமிகு அன்புன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. போய் வெள்ளூரில் கேட்டிங்கன்னா ஐயோ அந்த ஆள்கிட்ட பேச முடியாதும்மா. ஏன்னா இங்கே விளக்கு ஏற்றக்கூடாது. ஏன் பாவக்காய் விளக்கு எவன்டா சொன்னால், உங்கள் பாட்டை ஏற்றினானா, ஏயா அதெல்லாம் பண்ணி கொண்டு வர்றீங்கிறது. அபிஷேகத்துக்கு எவ்வளோ பணம்? அபிஷேகமே கிடையாது. சுவாமி உன்ட்ட சொன்னாரா? ஒரு திங்கக்கிழமையும் மகாபிஷேகம் உண்டு, எப்போதும் கொடுத்துட்டுருக்காங்க, அது நடந்துட்டுருக்கு. அவ்வளோதானே ஒழிய பணம் வாங்கிட்டு அபிஷேகம்லாம் பண்ணுறதில்ல. ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கே நடக்கும், அது நான் வாங்க மாட்டேன், அண்ணா தான். இதையும் ஓப்பனாகவே சொல்கிறக்கும். அதுபோல் இன்றைக்கி காலம் அப்படி போயிடுத்து. எதாக இருந்தாலும் பரிகாரம். சுவாமியை பார்த்தாவே போகிறோம். நம்முடைய அன்பை தெரிவிக்கிறதுக்காக தான் அர்ச்சனை பண்ணுறோம், தேங்காய் பழம் புஷ்பம் எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி தயவு செய்து இந்த அடியார் பெருமக்கள்கிட்டலாம் ஒன்று கைகூப்பி கேட்டுக்கிறேன். சுவாமிக்கு நைவேத்தியம் ஆகுது, நைவேத்தியம் வருதுன்னா தயவு செய்து ஒதுங்குங்க. என்ன பண்ணுறது? மனுஷனுக்கு ஒதுங்க வேண்டாயா? சுவாமிக்கு நைவேத்தியம் வருது அப்படின்னா நீ இப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்ன? அவருக்கு மரியாதை இல்லைல்ல. இப்போது ரொம்ப இப்போ வெள்ளூர் நான் நின்றுக்குவேன், நீ தரிசனம் பண்ணிட்டு போ. வாத்தியம் வாசிக்கிறவர் நவருமான்னு தள்ளி விட்டாதான். இல்லை இந்த மாதிரி சுரேஷ் ஐயா மாதிரி அடியார்கள் யாராவது போய் நீ நவருங்க பூஜை ஆகுதுன்னு சொன்னாதானே ஒழிய நான் ஏன் அவன் நான் நவருன்னு சொல்லி உன்னை விட நான் சுத்தமாக இருக்கேன்ப்பா.
இது தேவையா? சொல்லிவிட்டாங்க, பிள்ளையாருக்கு அபிஷேகம் ஆகிருக்கு, அழகாக சந்தனகுமம் வச்சுட்டு வெளியில் வர்றேன். இந்த முசிறிக்காரர் தான் இந்த சந்தனத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க. ஐயா ஏங்க ஐயா, இல்லை உங்களை விட நாங்கள் சுத்தமாக தான் இருக்கோண்ணே. அடே அப்பா, பெரிய உபதேசம் இன்னைக்கு சுவாமி சொல்ல வச்சுருக்காரு. சந்தோஷம். அந்த சாவியை தரேன், பூஜையை பார்த்துங்கன்னா முதல்ல ஐயர் மாதிரி பேச பழகிக்கிங்க அப்படிங்கிறான். அடுத்த உபதேசம். ஆத்தி என்ன பண்ண சொல்கிறிய? ரொம்ப போராட்டமாக இருக்குல்ல இன்றைக்கி. வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு எல்லா கோயில்லையும் இந்த வரவனுக்கு பூவை கொடுத்து வாங்கன்னு கேட்டு ஐயா வாங்க அடாடானா உண்மையாக பாசத்தினாலேயோ அன்புனாலேயோ வாங்கன்னு கேட்குறான். அவன் இந்த ஒரு அதிகாரத்தோடு வரும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது வியாபார ஸ்தலம் இல்லை, ஆலயம். ஒரு வர்ற கஸ்டமரை வந்து பார்த்து வச்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து வருவான்ற இடமா அது ஆலயம். நீ தான் இப்போ அதாவது தரிசனம் பண்ணுற முறையிலேயே இப்போ நம்ம பூஜை எதுக்குன்னு சொல்ல போனால் அது ட்ரேக்கு மாறி போயிட்டு இருக்கு. இதை முடிச்சிருவோம். முதல்ல தக்ஷ பிரஜாபதி சிவாத் பரதரம் நாஸ்தி, சிவபெருமானை போய் பாடுறான்னு பிரம்மா சொல்லிட்டார். தக்ஷன் பெரிய யாகம் சுற்றி 5 குண்டத்தில் வலது கால் கட்டவரல் மட்டுமே பூமியில் படுற அளவுக்கு நின்றுண்டு எப்படி காமாட்சி தபஸ் பண்ணுற மாதிரி இவன் தபஸ் பண்ணின்னு இருக்கான். சுவாமி பரம கருணாமூர்த்தி இல்லையா, நம்மால் வரமாட்டார், வந்தால் எதை கேட்டாலும் கொடுத்துட்டு போடுவார். அதனால தான் அதாவது தப்பி தவிர நீ பாட்டுக்கு வாய் குளறி எதாவது கேட்டுப்படாத முண்டைகளா அப்படின்னு என்னடா அப்படி பேசுகிறேன், இப்போ வைத்திருச்சல்ல சொல்லின்னு இருக்கேன். அப்படி தான் நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காரு, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவாயினி. நீ பாட்டுக்கு எனக்கு அதை வேணும் இதை வேணும்னா கேட்க தெரியாமல் கேட்டு தொலைச்சி போடுவான். அவர் கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். நம்ம ஒரு அல்ப விஷயத்தை போய் சாமிகிட்ட கேட்டுருவோம். அதனால தான் இதெல்லாம் இப்போ படித்த பதிகம் பாராயணம் பண்ணால் போகாது. அதை உணரணும். சாமிகிட்ட போய் ஐயா ஐயா 33 லட்சத்தும் XUV 700 பார்த்து வச்சிருக்கேன், அது வேணும்னு கேட்கக்கூடாது. அடுத்து வாங்க போகிறோம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த இது மாநாடு முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு சிவப்பணிக்காக ஒரு புதுசாக கார் வரப்போகிறது, இந்த ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்துக்கு. அதை போய் சாமிகிட்ட சொல்லக்கூடாது, சாமி தானாக அனுப்பிச்சி விட்ருவார். அதுக்காக தான் வேண்டத்தக்கது அறிவோகினின்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, பஞ்சாக்னியில் இது பண்ணும்போது பரமேஸ்வரன் சிவகணத்தை அனுப்பிச்சு வாடான்ட்டார். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். இவர் என்ன சொல்கிறார், பிரபஞ்சத்துக்கே அதிபதியாகவும் தாய் தந்தையாகவும் இருக்க நீங்கள், இந்த பிரபஞ்சத்துக்கே தாயாக இருக்கக்கூடிய பராசக்தியானவள் எனக்கு மகளாக பிறக்கணும், எனக்கு நீங்கள் மருமகனாக வரணும்னு கேட்குறாரு. நம்மால் அது கேட்டால் தியாகராஜான்னு தலைவருக்கு மட்டும்தான். இதை ஒருத்தன் காப்பி அடித்து ஃபேஸ்புக்கில் இதில் யூடியூப்பில் போட்டு விட்டு வெள்ளூரில் வந்து காமேச பெருமானுக்கு காமேஸ்வரா தியாகராஜான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க எல்லா பேரும். ஆமாம்மா, நம்ம யதார்த்தமாக சொல்கிறது யாராவது பொண்ணால் அவன் ஒருத்தன் ஏதோ நாடி பார்க்குறான். நான் ஒரு ஜோசியக்காரன், அவன் வந்து இப்போ வெள்ளூருக்கு வந்தால் குபேரன் ஆயிரலான்னு நிறைய கும்பல் வருது. வெள்ளூருக்கு வந்து சிவபோக சக்கரத்துக்கிட்ட உளுந்து கும்பிட்டு காமேஸ்வரை பார்த்து காமேஸ்வரா தியாகராஜான்னு சொல்லணுமா. நான் எதுக்கு சொன்னேன், இந்த வரலாறு சொல்லும்போது யாரோ எடுத்திருக்கேன், தியாகராஜான்னு சிவபெருமானுக்கு மட்டும்தான் பேர். தியாக பிள்ளையாரனோ தியாக சுப்பிரமணியர்னோ தியாகாம்பிகான்னு ஏதாவது ஒரு அம்பாள் பேர் சொல்லுங்கள். தியாக பெருமாள் ஒன்று, தியாகராஜா நம்ம ராஜா மட்டும்தான். நீ எதை கேட்டாலும் கொடுத்துருவார். தன்னையே கேட்டதுனால தான் மகாவிஷ்ணுவுக்கு தன்னை விக்கிரகமாக வடித்து அவரே கொடுத்துட்டார். அதனால தான் தியாகராஜா அவர். மகாவிஷ்ணு ஹிருதயத்தில் பூஜை பண்ண மூர்த்தி. அது யார், அதை உளி வச்சு செஞ்சாங்களா? கைலாயத்தில் சுவாமி நடுவில் ஸ்கந்தர், இந்த பக்கம் அம்பாள். இப்படி அம்பாள் உட்காந்துட்டு இருந்தாங்க. பூஜை பண்ணணுன்னே அப்படியே விக்கிரகமாக வடித்து அவர் கையில் கொடுத்தார். அதை வச்சு வந்து வைகுண்டத்தில் படுத்துண்டு இவர் வந்து ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ணார். யார், மகாவிஷ்ணு. அதுதான் தியாகராஜா. இப்போ சுவாமிகிட்ட கேட்டால் எது வேணாலும் கிடையாது தியாகராஜான்னா, இவர்கிட்ட வந்து தியாகராஜான்னு சொல்லி சரி ஏதோ தியாகராஜன் பேரையாவது சொல்கிறானே அப்படின்னு நம்ம கண்டும் காணாமல் இருந்துக்கணும். அவன் பொழப்பு போயிடும் இல்லைன்னா இல்லையா. அதுபோல் பரமேஸ்வரன் சரி ஆகட்டுங்கிறா. அதுக்கப்புறம் மருமகனாக வரணும், அப்புறம் போன இடத்துல எல்லாம் எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு நிறைய கேட்குறான். அப்போது தாக்ஷாயணின்ற பேரில் அம்பாள் பிறந்து வளர்ந்து வர்றா தக்ஷன்ட்ட. திருமண நேரம் வரும் பொழுது முறைப்படி இந்த சப்த ரிஷிகள்லாம் போய் பொண்ணு கேட்குறாங்க. அதெல்லாம் கந்த புராணத்தில் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது. பொண்ணோட கையை மாப்பிள்ளையிட்ட பிடிச்சி அப்பா தானே, பொண்ணோட அப்பா தாரவார்த்தை கொடுக்கணும். அப்போ என்ன நினச்சானா அந்த தக்ஷன், என்னதான் பரம்பொருளாக இருந்தாலும் என்னோட கை மேலே இருக்குது, அவர் கை கீழே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டானா. அந்த க்ஷணத்தில் சுவாமி மறைஞ்சப்பட்டாராம். பார்த்துங்க, நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன். நல்லா நினச்சா கோயில் அந்த மனம், நான் இல்லைன்னா அந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்குமா நினச்சா சுவாமி தொலைச்சி போடுவார். நம்ம ஐயா இருக்காரே ரொம்ப சென்சிட்டிவான ஆள், வார்த்தை பொறுக்க மாட்டார்.
யதார்த்தமாக கூட நான் இவ்வளோ தூரம் திருவாசக முற்றோதல் பண்ணேன், இந்த சாமி என்னை நல்லா வச்சுருக்கு அப்படின்லாம் சொல்லிவிடாதீங்க. நல்லா வச்சுருவார், திருவாசக முற்றோதலுக்கு வரவிடாமல் பண்ணிவிடுவார். நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லி இந்த திருவாசக முற்றோதலுக்கு போனேன் என்னை நல்லா வச்சுருக்கு இந்த சாமின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் தான். நீங்கள் என்ன நினச்சிங்களோ உங்கள் வசதி வாய்ப்பு எல்லாம் வந்துடும். திருவாசகத்தை தொட முடியாமல் பண்ணிவிடுவார். பார்த்துக்குங்க, தவறி கூட வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம ஆள் வார்த்தை பொறுக்க மாட்டார். தலைவர் எத்திக்கிரிந்தீர் எம்பிரானீரேன்னு கேட்டார். இந்த கோயிலே பூமிக்குள்ளே போயிடுது தெரியுமா? ஏன்? நம்ம ஐயா வார்த்தை பொறுக்க மாட்டார். திருவெண்பாக்கம் சுவாமி சுந்தரமூர்த்தி எம்பெருமானுக்கு குச்சி கொடுக்குறாரு. கண்ணு தெரியல, கண்ணு கேட்குறாரு, குச்சி. நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணு தெரியல, குச்சி கொடுத்தா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? தொட்டு தொட்டு போயிடலாம். சுவாமி குச்சி என்ன பண்ணுவான்? வாங்கி வச்சுக்கோமா. அவர் என்ன தெரியுமா பண்ணார்? ஒட்டச்சு தூக்கி எறிஞ்சிட்டார். ஏடா கண்ணு கேட்டால் குச்சி கொடுக்குறியா நீன்னு, எதுக்கு அங்கே இருந்த அப்படிங்கிறார். உடனே சுந்தரமூர்த்தி எம்பெருமான் தரிசனம் பண்ணாத இந்த தலம், அவன் கண்ணால் பார்க்க முடியாத அந்த தலத்தில் நானும் இருக்க மாட்டேன்னு பூமிக்குள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் அடியார்களால் கட்டப்பட்ட கோயில் தான் இன்றைக்கி திருவெண்பாக்கத்தில் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா நம்ம சுவாமி வார்த்தை பொறுக்க மாட்டார். நீங்கள் தப்பி தவறி கூட வார்த்தை விட்டிங்கன்னா உங்களை நல்லா வச்சுருப்பார், திருப்பி திருநீர் பூச முடியாது. ஜாக்கிரதை. ஆமாம், எங்கெங்கேயோ போயிட்டே இருக்கேன், விஷயத்துக்கு வரமாட்டேங்கிறது. அப்போது அந்த நினப்பு சுவாமி பரம்பொருளாக இருந்தாலும் என் கை மேலே இருக்குது, அவர் கை கீழே இருக்குன்ற அந்த நிமிஷத்தில் சுவாமி கைலாயத்துக்கு போயிட்டார். அம்பாளையும் தூக்கிட்டு போய்டுறார். அம்பாள் அதுக்கப்புறம் அம்பாள் தாட்சாயணியும் அவள் அப்பாவுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டார். முதல்ல காதல் திருமணம் பரமேஸ்வரன் தான் பண்ணார், அப்பாவுக்கு தெரியாமல் கூட்டின்னு போயிட்டார். அதனால் அப்போ அந்த மாதிரி பண்ணிவிடாதீங்க. அடுத்து இருந்தாலும் தாய் தந்தையான இவர் தான் அப்போ அம்மையார்னா புனிதவத்தியார் தான் அம்மையார் இல்லையா? தாயுமொழி தந்தையிலி எம்பெருமான். அதனால் கூட்டின்னு போயிட்டார். அவரை கேட்குறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, கேட்டாலும் எவனும் நிற்க முடியாது, அவர்கிட்ட போடான்றார். அப்போ நம்மை பேணும் அம்மைக்கான்னு சொன்னார். அப்பான்னு யாராவது சொல்லியிருக்காராம்மா? அவரை தான் எல்லோரும் அப்பாங்கணும், ஆனால் அப்பான்னு சொல்லி, ஆனால் அம்மானு சொல்லியிருக்காரு. அப்போது அந்த அம்மான்ற அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ மகிமை. சுவாமி அப்பான்னு சொல்லலை ஒரு வயலையும் பார்த்து. சேர்ந்தறியா கையினர், சுவாமியோட கை சேர்ந்து எவனுமே பார்த்தது இல்லையா இல்லையா? ஆனால் காரைக்கால் அம்மையார் வந்தோடனே இப்போ எப்படி பெரியவங்க வந்தால் ஏந்திருந்து நிற்கிறோம், அந்த மாதிரி சுவாமி ஏந்திருந்து நின்னாராம் கைலாயத்தில். அப்போ எவ்வளோ பெரிய அம்மா அந்த அம்மா. எங்கே சுற்றியும் உங்கள்கிட்ட தான் வந்து நிற்கணும், வேறு வழியே இல்லை. ஆமாம், ஒரு ஆம்பளையால் சம்பாதிக்கலாம், வீராவேசம் பேசலாம். காரியம் சாதிக்கணும்னா பெண்ணுடைய துணை இல்லாமல் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. அது சாதித்தாலும் அது அவ்வளோ தூரம் நிலச்சி நிற்காது இல்லையா? அதனால தான் சுவாமி அப்பான்னு யாரையும் சொல்லலை. புனிதவத்தியாரை காரைக்கால் அம்மையாரை பார்த்து அம்மையே வருகிறார் இல்லையா? அதுபோல் இப்போ என்னாச்சு, கையில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். தக்ஷ பிரஜாபதி வர்றார். அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த சூரபத்மநாபம் அதெல்லாம் கந்த புராணம். நமக்கு வேண்டிய டாபிக் என்னென்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். புதுசாக கல்யாணம் பண்ண மனைவி கணவன்கிட்ட என்ன கேட்பா? இதெல்லாம் ஏற்கனவே அடியார்கள்லாம் கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கு. உங்கள்கிட்ட போய் தெரியாத மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை ஏதாவது சொல்லணும்ல, அதுக்காக சொல்கிறேன். தெரிஞ்சவங்க கேட்டுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு கேட்கணும் இல்லையா? இன்றைக்கி செல்ஃபோனில் எல்லாம் எத்தனை குழந்தை பிறக்க போகுதுங்கிற முதற்கொண்டு, அதை எந்த ஸ்கூலில் எந்த காலேஜில் படிக்க வைக்கவங்க முதற்கொண்டு முடிவு பண்ணிடுது. அப்போ தாட்சாயணிக்கும் பரமேஸ்வரனுக்கும் இந்த செல்ஃபோன் வசதி இல்லை அப்போ இல்லையா? அப்போது அம்பாள்கிட்ட சிவபெருமான்கிட்ட அம்பாள் கேட்குறா, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அப்போ எடுத்துக்காட்டு சேக்கிழார் பெருமான் தான். எண்ணிலா ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையாகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது முந்திரி அல்வா அப்படின்னு சொல்லலை சுவாமி. பூஜை பண்ணால் எனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறார். அப்போது வீட்டுக்காரு இது பிடிக்குன்னா அதை செஞ்சு கொடுக்கணும் மனைவி. எத்தனை பேர் செஞ்சு கொடுக்குறீங்க? கொடுக்கணும்ல. முதல்ல ஒரு எல்லாம் திருவாசகத்து வாங்க, அண்ணா தப்பாக நினைக்க போகிறாரு. முதல்ல உங்களுக்கு தெய்வம்னா பதி அப்படின்னா இறைவன், அடுத்து பத்தின்னா கணவன் இல்லையா? முதல் தெய்வம் கணவன் தான். அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு தான் நீங்கள் திருவாசகத்துக்கு வரணும். அவருக்கு மத்தியானம் நீ கடையில் சாப்பிட்டுக்க ஏன்ட்டு இங்கே வந்தீங்கன்னா அது சரியாக இருக்காது. சுவாமி ஏற்றுக்க மாட்டார், ஜாக்கிரதை. ஆமாம், முதல் பதி பசுபதி அப்படின்னா உயிர்களுக்கெல்லாம் தலைவர் இறைவன் அந்த பரமேஸ்வரன். அது அடுத்து பதி அப்படின்னா கணவன். உங்களுக்கெல்லாம் முதல் தெய்வம் யார்? கணவன் தான். கணவனுக்கு பணிவிடை செய்த போகத்தான் நீங்கள் சுவாமிகிட்ட வரணுமே தவிர
அல்லது அவருடைய நான் பார்த்துக்கிறேம்மா நீ போயிட்டு வான்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரணுமே தவிர மெசேஜை பாஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. கடையில் சாப்பிட்டுங்க நான் அந்த போகிறேன், அது ஒத்து வராது. ஜாக்கிரதை இல்லையா? நமக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதை ஒழுங்காக செய்யணும். பல அடியார்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது போல் இது. அங்கே பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதையும் சொல்லித்தான் ஆகணுங்க ஐயா. நமக்கு மைக்கு கிடச்சா அதெல்லாம் நம்ம மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் கொட்டி போடணும்ல நம்ம. அதுபோல் அம்பாள் கேட்ட பரமேஸ்வரன் சொல்லிட்டார், நான் விரும்புகிறது பூஜை தான் அப்படின்னு. அப்போ அவள் செஞ்சு காட்டணும்ல. உடனே என்ன பண்ணுறா, அம்பாள் பூஜை பண்ணுறதுக்காக உட்கார்றா கைலாயத்தில். நிறுத்துன்றார் சுவாமி. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. பூஜை பண்ணணுன்னா எங்கே போகணும்? பூலோகத்தில். பூலோகத்தில் எங்கே வரணும்? ஆகமம் எங்கே உற்பத்தி ஆச்சு? ஆகமம் எண்ணிலா ஆகமம் சொன்னாராம் இவர். 28 தான் இப்போ கையில் இருக்குது. உபாகமங்கள் 224 இருக்குது. சுவாமி சொன்னது எண்ணிலடங்கா ஆகமம் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாலாம், ஆகமம் அனைத்தும் செய்தால் உலகலாம் ஈன்ற எம்பிராட்டி. ஏன் உலகலாம் பெற்ற எம்பிராட்டின்னு சொல்லாமல, ஏன் ஈன்ற எம்பிராட்டின்னு? மனுஷாளுக்கு பிறந்ததுன்னு தான் சொல்லுறது. எங்கே ஈணுது? மாடு கன்று ஈன்றது. இப்போ மாடு என்ன பண்ணும், தன்னுடைய நாக்கால் கன்றை சுத்தம் பண்ணி, நாக்களால் நக்கி நக்கி சுத்தம் பண்ணி அதை அப்படியே பக்கத்தில் அரவணைச்சிக்கும். அதுபோல் அந்த அம்பாள் என்ன பண்ணுவாளாம், இந்த மீனாட்சின்னு பேர். அப்போ பார்வையினாலேயே நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் பொசுக்கி சுவாமிகிட்ட பக்குவப்பட்ட ஆன்மாவாக சுவாமிகிட்ட அனுப்புவாளாம். சிவகாம சுந்தரி பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. ஏன் நடராஜாவை மட்டும் வைக்க வேண்டியதானே, ஏன் அந்த அம்மாவை வச்சிங்க? அவர் நடனத்தை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. ஒரு பெரியவர் ஒருத்தர் பேசியிருந்தார், எப்படி குழந்தைக்கு உரம் மருந்துன்னு ஒன்று இருந்தது, அதெல்லாம் மியூசியத்தில் தான் வைக்கணும், தலையெழுத்து. நம்ம இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டோம். ஆமாம்மா, உரம் மருந்து போட்ட வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒன்றுமே வரலம்மா. இன்றைக்கி குழந்தைக்கு வயிற்றால போகுதுன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவன் அதை குத்தி கிழித்து உரம் மருந்து போடணும். அது சொல்லப்பட திருநீற்று பச்சலை போதும் அந்த குழந்தையோட வயிற்றாலையை நிறுத்த. இன்றைக்கி என்னடான்னா போகிறான் மாந்தத்துக்கு மந்திரிக்கணும்னு. ஒரு அம்மா தெப்பகுளத்தில் நம்ம ஓதுவார் ஐயா தான் சொல்லுவார், மாந்தத்துக்கு மந்திரிக்கிற அம்மாவா அது என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த குழந்தை வெளியே போகிறத ஒரு சொட்டு எடுத்து நுனிநாக்கில் வச்சு அதுக்கப்புறம் மருத்துவம் பார்க்குமா. பெத்த தாய் வச்சுக்கோளா, அந்த மருத்துவம் பார்க்குற அம்மா வயசானவங்க இப்போ இருங்காங்களா என்னமோ தெரியலை, அவங்க அந்த மாதிரி குழந்தைக்கு வயிற்றால் வாந்தி போயிட்டே இருக்குது, ரொம்ப சோர்ந்து போயிடுத்துன்னா அங்கே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா அது வெளியில் போகிறத எடுத்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பச்சளையை கசக்கி அந்த குழந்தை சுவாசம் பண்ண வைக்கும். அவ்வளோதான், நின்று போயிடுமா அது. இன்றைக்கி அதெல்லாம் விட்டு தொலைச்சிட்டுல நிற்கிறோம் நம்ம. எதுக்கோ பேசுகிறீங்க, நான் போய் உள்ள பூஜை பண்ணுறேங்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். தமிழ்ங்கிறீங்க, முதல்ல இதெல்லாம் கடைபிடிங்கய்யா. நீங்கள் தமிழ் மருத்துவத்துக்கு வாங்க. ஏன் ஸ்கேன் எடுக்க போகிறீங்க? எத்தனையோ தமிழ் மருத்துவர்கள் இருக்கார், அதை தெரிஞ்சுக்குங்க இல்லையா. அதுக்கப்புறம் வாங்க தாராளமாக. நான் வெளியில் வந்து விபூதி வாங்கிக்கிறதுக்கு ரெடி, நான் ரெடியாக இருக்கேன். இதெல்லாம் முறையாக வாங்க இல்லையா. அப்போ இந்த முறைகள் பூரா நம்மள்ட்ட. அப்போ அம்பாள் என்ன பண்ணாலாம், இவர் எண்ணிலா ஆகமம் சொன்னார், எத்தனை ஆகமம் சொன்னாரோ அத்தனை விதமான பூஜையும் பண்ணி பார்த்து விட்டாலாம் அந்த அம்பாள். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், வீட்டுக்கார் என்னென்ன பிடிக்குன்னு சொன்னார்னா எல்லாம் அதை பண்ணி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணுன்ற வைராக்கியம் எத்தனை பேருக்கு இருந்திருக்கு, எத்தனை பேர் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. யாராவது செஞ்சுருந்தால் அது அவர் உங்கள் வீட்டுக்காரர் புண்ணியம் பண்ணவர் இல்லையா. இன்றைக்கி பார்த்து அனுசரித்து போய்க்க வேண்டியதானேன்ற மாதிரி ஆகிப்படுத்து. இன்றைக்கி சிவசிவா அரகரான் இருக்கு இன்றைக்கி ஆண்களுடைய நிலைமை. அப்போது கைலாயத்தில் பூஜை பண்ண உட்காந்தாலும் அம்பாள். இப்போ சுவாமி சொன்னாராம், பூலோகத்துக்கு காஞ்சிமா நகரத்தில் போய் பூஜை பண்ணு அப்படின்னாராம். காஞ்சிமா நகரத்தில் கம்பையாற்றங்கரையில், இதுதான் பூஜைக்குன்னு உரித்தான பூமி. சும்மாவா சொன்னார்? நம்மாள் மந்திரி சாதாரண ஆள் இல்லைல்ல, ஒரு ராஜாவுக்கே யோஜனை சொல்லக்கூடிய மந்திரி சொன்ன வார்த்தை இல்லை, தென்னாடுடைய சிவனையை போட்டு இல்லையா. மந்திரியார் தானே அவர், முதலமைச்சர், அமைச்சரே சொல்லியிருக்கார். ஏன்னா மணிவாசக பெருமான், இந்த நாடு நம்முடைய தென்னாடு தான் பூஜை பண்ணுறதுக்கு உகந்த பூமி. அதனால தான் ஏன் சுவிட்சர்லாந்தில் போய் பிரம்மா பூஜை பண்ணலிங்கன்னு இல்லையே இல்லையா. வடக்க இருக்கா ஜோதிர்லிங்கம் போயிட்டு வந்தாங்க, பூஜை பண்ணியிருப்பாங்க தேவதைகள்லாம், ஆனால் அந்த பேரில் அந்த லிங்கம் இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா நம்முடைய தென்னாடு தான் சிவபூமி, சுவாமிக்கு பிடித்தமான இடம். ஆமாம்,
எண்ணிலா ஆகமங்களை இங்கே வந்து புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீசு ரம்பா நகரேஷு காஞ்சின்னு தர்மசாஸ்திரம். புஷ்பங்களில் அழகானது உயர்ந்தது அப்படின்னா ரம்யமானது எதிரானா ஜாதி பூவான். அதனால் சுவாமி தரிசனத்துக்கு போகும்போது மற்ற பூக்களை விட ஜாதி பூவை அங்கே சாத்தினா மற்ற எல்லா புஷ்பமும் சாத்தினத்துக்கு சமானம். சுவாமியும் எல்லாமே புகழ்ச்சிக்கு மயங்காதவர் யார் இருக்கா? ஏன் போற்றி போற்றிங்கிறோம், நமஹா நமஹாங்கிறோம். சுவாமியே புகழ்ச்சிக்கு மயங்குவார். உள்ளதை இப்போ உங்கள் இப்போ தேவி மகாத்மியம் சொல்கிறோம், சுவாமிகிட்ட போய் சொல்கிறோம் ஓம் நமோ பகவதே ருத்ராஜாங்கிறோன்னா சுவாமியினுடைய பராக்கிரமங்களை சொல்கிறது தானே இல்லையா? அப்போ புஷ்பேஷு ஜாதி அழகானதை கொண்டு போய் அவருக்கு சாத்தினோம்னா உடனே அவர் என்ன வேணுமோ கொடுத்துருவார். புருஷேஷு விஷ்ணு ஆண்களில் அழகானவர் மகாவிஷ்ணுவா. நாரீஷு ரம்பா பெண்களில் அழகானவர் ரம்ப. நகரேஷு காஞ்சி நகரங்களில் அழகானது காஞ்சி மாநகரம். வைகுண்டமோ தேவலோகமோ அல்லது கைலாயத்தையோ சொல்லலை, நம்முடைய காஞ்சி மாநகரம் தான் அழகான நகரம். அதனால் கம்பையாற்றங்கரையில் போய் இப்போ பூஜை பண்ணுறா மணல் லிங்கம் முடிச்சு. இப்போ புதுசாக கல்யாணம் பண்ண மனைவிட்ட கணவன் ஏதாவது சேட்டை பண்ணுவார்ல, சேட்டை பண்ணு கட்டி பிடிச்சிட்டு வரல, அதுபோல் நம்ம ஐயா என்ன பண்ணாரா, வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரேன்னு யார் கொடுத்தா கண்ணு? யார் கொடுத்தா? இடக்கண்ணா கொடுக்குறா அம்பாளுடைய பாகம். அம்மா உன் வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டேங்கிறாருமா, நீ ஏதாவது சொல்லுமா அப்படின்னு சொன்ன உடனே இடது பாகத்து கண்ணை கொடுத்தாராம். அதனால் ஆமாம் இடது கண் தான் அங்கே, வலது கண் ஆரூர் எம்பெருமான். நீ கொடுக்கலன்னா வேற வழியே இல்லைன்னு சண்டை போட்டார். மூளா தீ போல் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடுங்கிறார். அந்த அடியார் ஒருத்தன் உன்னே நம்பி விபூதி பூசிட்டு ருத்ராட்சம் கட்டிட்டு சிவாஜனமன்னு சுற்றிட்டு இருக்கவன் வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே குமுறி அழுது அவனுடைய கண்ணீர் வந்து பூமியில் விழுந்தா நீயே நல்லாரியா வாழ்ந்து போதிற. யார் இந்த மாதிரி சொல்ல முடியும்? நம்மை உமக்கு தோழனாக தந்தோம்னு சரண்டர் ஆனார்ல இவர். யார் சரண்டர் ஆனா? சுந்தரரா சரண்டர் ஆனாரு? யார் சரண்டர் ஆனா சுந்தரர்கிட்ட? நீ எனக்கு ஃப்ரெண்டுன்னு சுந்தரர் சொல்லலையே, நம்மை உமக்கு தோழனாக தந்தோம்னு சுவாமி சொல்கிறாரு. நீ எனக்கு ஃப்ரெண்டாக தோழனாக வான்னு சுந்தரர் கேட்கல. ஆனால் அவர் என்னுடைய தோழனுமாயின்னு ஒரு இடத்துல சொல்கிறார், என்னுடைய தோழன் பரமேஸ்வரன்னு. ஆனால் முதல்ல மற்ற எந்த உறவுகள் அம்மையினி அப்பையினி அப்பண்ணி அம்மையினி அன்புடைய மாமையும் மாமையன் மாமா மாயம் இல்லை. அப்போ இருக்க இப்போ இருக்க மாமெல்லாம் அப்படி இருக்கானான்னு எல்லா மாமனும் யோசித்து பார்த்துக்கணும். ஏன்னா மணிவாதகரே சொல்கிறார்ல, அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அடுத்து ஒரு உறவு அப்படின்னா அன்புடைய மாமன், அடுத்து அண்ணே உள்ளையல் நாள்னு சுந்தரர் சொல்கிறார். இந்த உறவு முறையை சொல்லிக்கிறார். அண்ணன் அம்மா அப்பா மாமன் மாமி, இதை தவிர வேறு ஏதாவது உறவு திருமுறையில் இருக்கா? அப்போ இந்த உறவுலாம் பெருதற்கரிய உறவு. எந்த உறவை நம்ம வந்து எந்த உறவையும் உதாசீனப்படுத்தப்படாது. ஆனால் திருமுறையில் இருக்கக்கூடியது அம்மா அப்பா அண்ணா மாமா மாமி, இந்த 5 உறவுகளையும் கெட்டியாக பிடிச்சிக்கணும் நம்ம இல்லையா? ஆமாம்.